அடியேன் பேச இருக்கக்கூடிய தலைப்பு கந்தர் அலங்காரம். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், என்ன ஆச்சு சக்தி பீடம், ஏன் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு. இல்லை, எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குதான். என்ன வருத்தம் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த அம்மாவுக்கு வேறு தலைப்பில் பேச தெரியாதா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது, அதனால் தலைப்பை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அடியேன் இன்றைய தினத்திலிருந்து ஒரு 6 நாள் வந்ததுமே ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, ஏம்மா 6 நாள் குறைச்சி கொடுத்துருக்குறாங்கன்னு. அது நாகராஜன் ஐயா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாதுன்ட்டேன். கூப்பிட்றது காரணீஸ்வரரும் நாகராஜன் ஐயாவும். அவங்க என்ன பாஸ் பண்ணுறாங்களோ அதில் நாங்கள் வரோம், அவ்வளவுதான். அதனால் அடியேனுக்கு இந்த முறை வாய்ப்பு என்பது 6 நாள் காரணீஸ்வரர் கருணை கிடைத்திருக்கிறது. இன்றைய தினத்திலிருந்து கந்தர் அலங்காரம் அப்படின்று சொல்லக்கூடிய தலைப்பு ஆரம்பமாக இருக்கிறது. இறைவனுடைய கருணை ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த கருணையினாலே நாம் எல்லாம் அலங்காரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வரும்? அலங்காரம்னு உடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது, நம்மை நாமே அலங்காரம் செய்து கொள்ளுவது நமக்கு நினைவில் வரும். அதெல்லாம் நிரந்தரமான ஒரு கேள்வி. நான் என்ன மேக்கப் போட்டாலும் வேர்த்தா போச்சு. ஒரு 4 வாட்டி பட்டு புடவையே தண்ணியில் போட்டால் போச்சு. என்னதான் நான் பண்ணாலும் வயசானா போச்சு. இளமை எல்லா நேரத்துலையுமே இருக்குமா? முதுமைன்னு ஒன்று வந்துடும்ல. எல்லாரும் என்றும் 16 மார்கண்டேயரை போல் 16 இருக்க முடியுமா? இல்லை ஆஞ்சநேய சுவாமிகளை போல, விபூஷணால்வரை போல, வியாச பகவானை போல எல்லாரும் 16 இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அதனால் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய செந்தமிழினால் இறைவனை அலங்காரம் செய்கிறார் அருணகிரி பெருமான். நம்மெல்லாம் இறைவனை எதையோ அலங்காரம் செய்து பார்க்கிறோம். அலங்கார பிரியர் யார்? அவர் மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய திருமால் என்ன பிரியர்? அலங்கார பிரியர். அவருக்கு அபிஷேகம் கொஞ்சம் கம்மி. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் எப்பொழுதும் பார்க்கடலில் பைய துயில்கின்ற பரமன். குளிர் ஜாஸ்தி. கடலில் படுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? குளிர் ஜாஸ்தியாக இருக்கும்ல. ஆனால் நம்ம சிவபெருமானோ முருகப்பெருமானோ அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் என்ன பிரியர்கள்? அபிஷேக பிரியர்கள். ஏன்? எப்பயும் சூடாக இருப்பாங்க. எப்பயுமே எப்படி இருப்பாங்க? ரொம்ப சூடாக இருப்பாங்க. அதனால் அவங்கள என்ன பண்ணணும்? குளிர செய்யணும். அப்போ அது அவர்களுக்கு அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, முருகப்பெருமான் நெருப்பில் அவதாரம் செய்தவராச்சே, அவர் அபிஷேகம் பண்ணால் போதாதா? அலங்காரம் பண்ணணுமா? அவரை அலங்காரம், இப்போ பட்டில் அலங்காரம் பண்ணுறோம். எலி கடிச்சா போச்சு, சாயம் போனால் போச்சு, கலர் மாறிச்சுன்னா போய்டும். நாள் ஆக ஆக அதனுடைய தன்மையை அது இழக்க செய்யும். அதே மாதிரி நம்ம பூ அலங்காரம் பண்ணுறோம், வாடினா போயிடும். சந்தன அலங்காரம் காய்ந்தால் என்ன பண்ணோம்? கொட்ட ஆரம்பிச்சிடும். சரி, எதெல்லாம் வைரம், வைடூரியம், தங்கம், கோமேதகம் இதிலெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன ஆகும்? சில நேரங்களில் என்னதான் நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்காக அதற்காகவே தயார் செய்யப்பட்ட அலங்கார அணிகலனாக இருந்தாலும் கூட அது என்ன ஆகும்? கல் வச்சுதான் இருந்தால் எண்ணெய் இறங்கிடுச்சுன்னா போச்சு. சில நேரத்தில் கல் இல்லாமல் செய்திருந்தாலும் கூட என்ன ஆகும்? அது ஜாயிண்டில் விட்டு போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. தங்கம் சில நேரங்களில் தேய ஆரம்பிக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 சவரன் எடுத்துருந்தோன்னா 4 கிராம் அதில் தேஞ்சிருக்கும். நம்ம போட போட தேயும். சரி, இதெல்லாம் அழியக்கூடியது.
இது எல்லாமே எதில் கூடியது? அழியக்கூடியது. எது? தங்கம் அழியுமா? அழியும். பிரளயம் வந்தால் என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடுமா? பட்டு அழிஞ்சு போயிடுமா? சந்தனம், அதுக்கப்புறம் பூவு எல்லாமே அழியக்கூடிய பொருள். அழியாத பொருள் எதுடா அப்படின்னா செந்தமிழ். கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதல் கொண்டு இருக்கக்கூடிய தமிழ். அருணகிரியார் பாடி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் அருணகிரியார் அலங்காரம் செய்தது தமிழில். ஆனால் அவரே மலர்னால அர்ச்சனை பண்ணியிருந்தா அந்த மலரை இன்னைக்கு கண்ணால் பார்க்க முடியுமா? வாயால் பேச முடியுமா? மனதால் சிந்திக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்றதுனால என்ன பண்ணார்னா செந்தமிழால் அலங்காரம் செய்தார். அதனால் இன்றைக்கி நாம் எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? முருகப்பெருமானை, அறுபடை வீட்டு முருகப்பெருமானை செந்தமிழால் நாம் எல்லாம் ஆராதிக்க போகிறோம். அருணகிரி பெருமானோடு சேர்ந்து பயணிக்க போகிறோம். சரி, அவர் பாடி கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, பூமாலையை காட்டிலும் பாமாலை சிறந்தது. நீங்கள் என்னதான் அபிஷேகம் பண்ணாலும், என்னதான் ஆராதனை செய்தாலும், ஆனால் அவர் முன்னாடி தெரிஞ்சு தெரியாமல் என்ன பாடணும்? ஏதாவது ஒன்று பாடணும். எனக்கு ராகம் தெரியாது, பண் தெரியாது, அப்புறம் எனக்கு வார்த்தை சரியாக வராது, அதெல்லாம் இறைவன் பார்க்கவே மாட்டார். ஊமை, அதுக்கு என்ன பாஷை தெரியும்? பே 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 அதானே தெரியும். ஆனால் நமக்கு தான் அது புரியாது. இறைவன் அந்த குழந்தையை படைத்து காத்து அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு அந்த பாஷை புரியும். நமக்கு ஊமை பாஷை புரியுமான்னா புரியாது. கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து புரிய வைக்கணும் இல்லையா? ஆனால் அது இறைவனுக்கு அப்படி கிடையாது. எல்லா பாஷையும் புரியும். தமிழ் புரியுமா? புரியும். தெலுங்கு புரியுமா? புரியும். எது? கன்னடம் புரியுமா? புரியும். ஹிந்தி புரியுமா? புரியும். அவரவர் நாட்டில் அவரவர்கள் ஊரில் அவங்க மொழியில் தானே இறைவனை வழிபாடு செய்கிறாங்க. அப்போது அழியாதது எது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். யார்? அருணகிரி பெருமான். அழியாதது எது? செந்தமிழ். சூரியன் சந்திரன் உள்ள நாள் வரைக்கும் தமிழ் அழியாது. கைத்தட்டுங்களே. தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கே நாமெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். சாதாரண புண்ணியம் இல்லை, கோடி கோடியாக புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பிறக்க முடியும். அவ்வளோ புண்ணியம் இருக்குது தமிழ்நாட்டில் பிறக்கிறது. சும்மா சாதாரணமாக ஏன் ஆந்திராவில் பிறந்திருக்கலாம், கர்நாடகாவில் பிறந்திருக்கலாம், அங்கெல்லாம் பிறக்காமல் ஏன் நம்மளை கடவுளை இங்கே படைச்சிருக்கிறார் அப்படின்னா, எங்கேயோ படைத்திருந்தும் கூட தமிழ்நாட்டில் வாழ்வதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நம்மெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதனால தான் நம்ம எல்லாம் தமிழர்களாக இருக்கிறோம். இல்லைன்னா நமக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. பாவம் பண்ணியிருந்தா உடனே கேட்டுறாதீங்க, ஆந்திராக்காரங்கெல்லாம் பாவம் பண்ணுங்களா, கர்நாடகாக்காரெல்லாம் பாவம் பண்ணவங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல தமிழ்நாட்டில் பிறந்து, ஒருவேளை எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் தமிழர்களாக இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப புண்ணியம். பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் எங்க? அட நாராயணா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், கும்பாபிஷேகமெல்லாம் நடந்துச்சு. காலாட்டிகிட்டே வேறு சாப்பிடுவாங்களாமே. அங்கெல்லாம் போனால் சும்மா உட்காந்து காலாட்டினா நல்ல சாப்பாடு கிடைக்குமா அங்கே உட்காந்துட்டு. எங்கே போனோம்? காஞ்சிபுரம். வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கணும். யார் அவர்? சிதம்பர நடராஜ பெருமானாக இருக்கக்கூடிய பெருமான். அப்போது வாழ்நாளில் 100 கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல, 100 ஆண்டு காலம் நான் டாக்டர்கிட்ட போகலை அப்படின்னு சொல்லுவதும் சிறப்பல்ல. அப்போ என்ன சிறப்பு? ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசிக்காத இந்த உடம்பு வேஸ்ட்டுன்னு அர்த்தம், ஆன்மா வேஸ்ட்டுன்னு அர்த்தம். அதுவும் தமிழர்களாக பிறந்து இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தரிசனம் பண்ணலைன்னா வேஸ்ட்டுன்னு அர்த்தம். சரி, தரிசிக்க முடியாதா? ஒரு கேள்வி வரும். எல்லா சிவாலயத்திலையும் நடராஜ பெருமான் இருப்பார். அந்த சிவாலயத்தை இறைவனை வழிபாடு செய்துட்டு அப்படி வலம் வருகிற பொழுது அந்த நடராஜரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டிருந்தோம். ஏன் அப்படின்னா, அவர் ஆட்டி வைக்கிறார், நம்மெல்லாம் ஆடின்னு இருக்கோம். அவர் ஆட்டத்தை நிறுத்தினார்னா நம்ம ஆட்டெல்லாம் க்ளோஸ்ன்னு அர்த்தம். ஆமாம், அதனால் நம்ம எல்லாம் அவரை பார்த்தணும். தரிசித்தால் சிதம்பரம் நடராஜ பெருமான்.
சரி, தரிசிக்கவும் முடியல, நாமெல்லாம் என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி. இருந்த இடத்திலிருந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இன்றைக்கி தான் 13. ஆமாம், தீபம், கார்த்திகை தீபம், திருக்கார்த்திகை தீபம்னு ஒன்று ஏற்றுனீங்க இல்லையா? அந்த திருக்கார்த்திகை இருந்த இடத்திலிருந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா. உயிர் போகிறதுக்கு முன்னாடியாவது என்ன சொல்லிடணும்? அண்ணாமலையாருக்கு அரோகரா. காத்தால ஒரு முறை சொல்லுங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்லுங்கள். ஏன் எப்போ எமன் வருவான்னு யாருக்கும் தெரியாது. அவன் என்ன லெட்ரு போட்டு வருவானா, ஃபோன் பண்ணிட்டு வருவானா, இல்லை வாட்ஸ்அப்பு மெசேஜ் பண்ணிட்டு வருவானான்லாம் சொல்ல முடியாது. எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை அண்ணாமலையாருக்கு அரோகரா. கூட உண்ணாமலையும் சேர்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பு. என்ன பண்ணணும்? உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாரே அரோகரா அப்படின்னு சொல்லணும். மனசில் நினச்சிட்டா முக்தி கொடுத்துருவார். என்ன கொடுக்குறார்? 1000 கோடி பாவம் செய்தவராக இருந்தாலும் கூட. நான் இதை இப்படி தான் அண்ணாமலையார் கோயிலில் தீபத்துக்கு முந்தின நாள் சொற்பொழிவு பண்ணேன். ஒரு அடியார் வந்து கேட்டார், எப்படின்னா பாவம் பண்ணாலும் அண்ணாமலையாருன்னு சொன்னால் போயிடுமான்னார். தெரியாமல் பண்ணுற பாவம் நான் பாட்டுக்கு பொதுப்படையாக சொல்லி, ஆமாம், அவர் வந்து கேட்குறாரு, என்ன பாவம் பண்ணாலும் தீர்ந்து விடுமா? எனக்கு பிடிக்காத பார்ட்டி நிறைய இருக்குது, போட்டு தள்ளிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொன்னால் போயிடுமான்னு கேட்டால் நான் என்னத்தை பதில் சொல்கிறது? அதிலிருந்து நானே திருத்திக்கிட்டேன். சொற்பொழிவாளரெல்லாம் கொஞ்சம் உஷாராக சொல்லணும்னு. அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொன்னால் பாவம் போகும்னு சொன்னேன். அவர் உடனே பார்த்தார், இதெல்லாம் பாவத்தில் தானே சேர்த்திக்க, அந்த பாவத்தை செஞ்சுட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரான்னா போயிடுமா கேள்வி வருது. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லையா, தெரியாமல் பண்ணுற பாவம். தெரியாமல் என்னென்ன பண்ணுறோம்? நடந்து போகிறோம், காலில் ஈ, எறும்பு, புழு, பூச்சி, கொசு கிடச்சா பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறோம், எறும்பு கிடச்சா பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறோம். நம்ம தாய்மார்கள் எல்லாம் தேங்காய் முடியல எறும்பு ஏறினா உடனே கொண்டு போய் அடுப்பாங்கரையில் வெயில் இருந்தால் வெயிலில் தட்டிடுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம செய்கிறோமா இல்லையா? நமக்கு தேவை, அதனால் செய்கிறோம், ஏதோ ஒரு காரணம். அது மட்டுமா, பெரியோர்களை நீ வா போன்னு பேசின்னு இருக்கோம். ஏ பெருசு வா, உண்டா இல்லையா? வயசில் மூத்தவங்கள நீ வா போன்னு பேசினா கொலை செய்வதாக அர்த்தமா? நான் சொல்லலை, பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் சொல்கிறார் பாரதத்தில். பெரியவங்களை நீ வா போன்னு பேசக்கூடாது, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறோம். அது தினமும் பண்ணுறோம், என்னை உள்பட. எங்கே இன்னைக்கு சொற்பொழிவு? நானா? இன்னைக்கு திருக்காரணீஸ்வரர் கோயிலில் சொற்பொழிவு நானா? அவன் கொடுத்தா நான் பண்ணுறேன். அவன் மட்டும் இன்னைக்கு என் தொண்டையை பிளாக் பண்ணியிருந்தா என் கதி என்ன ஆகிருக்கும்? உண்டா இல்லையா? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் கொடுக்குறான், நான் செய்கிறேன், அவ்வளவுதான். என் தொண்டையே ஒரு பிளாக் பண்ணால் நான் கதி என்ன ஆகும்? என்னை போன்ற சொற்பொழிவாளரை எத்தனையோ பேர் வந்து தொண்டையில் என்னென்னமோ பிரச்சனை வந்து பேச முடியாத ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு, ஆனால் மாற்றம் வருகிறது. அப்போ நான் என்கின்ற ஒன்றை விட்டுணுன்றார் அந்த இடத்துல. நான் விட்டுணும். அப்போ என்ன, நம்மெல்லாம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறோம். அது என்ன அர்த்தம்? தற்கொலைக்கு சமம்னு அர்த்தம். அப்போ தெரியாமல் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து விடுதலை அடையலாம். இருந்த இடத்திலிருந்து. நீ உலகத்தில் லண்டனில் இரு, சிங்கப்பூரில் இரு, மலேசியாவில் இரு, எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், எந்த மதத்தவராக இருந்தாலும் இருக்கலாம், கைத்தட்டலாம். அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொன்னா முக்தி கொடுக்கிறார். தெரியாம பண்ண பாவத்தை அப்பவே விட்டுடுறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருந்த இடத்துல இருந்து நினைத்தால் முக்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலை. அதுக்கடுத்து இன்னொரு தலம் இருக்கு. என்ன தலம்? இறந்தால் முக்தி. ஆனா காசிக்கு நிகரான பதி நம்ம ஸ்டேட்ல இருக்கு. யார் அவரு? திரு ராமநாத சுவாமி. இப்போ சொல்லுங்க என்னன்னு? ராமேஸ்வரம். காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். நீங்க காசிக்கே போனீங்கன்னா கூட காசி யாத்திரை என்பது எப்போ நிறைவடைகிறது? ராமேஸ்வரத்துக்கு போனால் மட்டும்தான் நிறைவடைமே தவிர ராமேஸ்வரம் போகலைன்னா காசி யாத்திரை முழுமையை அடையாது. அது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். காசிக்கே போனா கூட என்னது, ராமேஸ்வரம் போகணும். ஒருவேளை காசிக்கு போக முடியல மேடம், ராமேஸ்வரம் போனா புண்ணியமானா புண்ணியம். காசிக்கு என்னால் போக முடியல, ஆனால் ராமேஸ்வரத்துக்கு மட்டும் போக முடியுது. அந்த ராமநாத சுவாமியை நினைக்கிற அங்கே உள்ளே போய் தரிசனம் பண்ணுறீங்க பார்த்தீங்க, உள்ளே போகிறீங்க இல்லையா? 22 கிணத்துல குளிச்சுட்டு உள்ள அப்படியே நுழைந்து
அந்த ராமநாத சுவாமியை வழிபாடு செய்கிற பொழுது அந்த ராமநாத சுவாமியோட சேர்த்து காசி விஸ்வநாதா அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டா முடிஞ்சு போச்சு. கை தட்டுங்களேன்ப்பா. இது எதுக்கு சொல்றேன் இவ்வளவு விளக்கம் தெரியுமா? தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கு அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், பிறப்பதற்கு அவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளோ புண்ணியம் பண்ணவங்க நம்ம எல்லாம். அதனால அந்த புண்ணியத்தோடு திருவண்ணாமலை தலத்தில் கிளிகோபுரத்தின் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்ளுகிற பொழுது தடுத்தாட்கொண்ட ஒரு பெருமானாக அந்த அருணகிரி பெருமானை கையில் ஏந்தி சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அவர் பாடி அருளி கொடுத்தது இந்த அலங்காரம். அதனால செந்தமிழ் என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால இந்த தமிழ் படிப்பதற்கே நம்மெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். வாக்குக்கு அருணகிரின்னு பேர். திக்குவாயா இருந்தால் திருப்புகழ் படித்தா திக்குவாய் திருந்தி போயிடும். திக்குவாயி கொஞ்சம் கொஞ்சம் பேச வராமல் திக்கி திக்கி பேசுவாங்க இல்லையா, அவங்கள திருப்புகழ் கேட்க வச்சு சில காலம் பொறுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல வச்சிங்கன்னா திக்குவாயெல்லாம் சரியாயிடும். அப்பேற்பட்டது திருப்புகழ். அதுபோல இந்த கந்தர் அலங்காரம், ஏன்னா இறைவனை எதிலையோ அலங்காரம் பண்ணி பார்க்கலாம்னு ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு நாமெல்லாம் நினைப்போம் இல்லையா? நம்மளாம் நிறைய பேருக்கு என்ன நினைக்கும், இவ்வளோ இறைவன் இருக்கார், ஒரு நாளைக்கு பெரிய மாலை வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணணும்னு ஆசை, ஆனால் முடியலை. சரி, அலங்காரம் பாடுங்க. என்ன பாடுங்க? அலங்காரம் பாடுங்க. உடனே கேட்டுறாதீங்க, அலங்காரத்தில் முருகன் தானே இருக்கார், சிவன் இருக்காரா? அவரை சேர்த்து வச்சு தான் இவர் சொல்லியிருக்கார். சரி, பெருமாள் இருக்காரா? இருக்கார். அம்பாள் இருக்காளா? இருக்கார். பிள்ளையார் இருக்காரா? இருக்கார். ராமர் இருக்காரா? இருக்கார். கிருஷ்ணர் இருக்காரா? இருக்கார். அப்போ அலங்காரத்தில் எல்லா கடவுளும் வந்துடுறாங்கன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சதா அலங்காரத்துக்கு என்னடா சிறப்பு அப்படின்னு? அதனால் செந்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியதனால அருணகிரி பெருமான் நமக்கு அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பு செய்யுள் ஒன்று, மற்ற 100 எத்தனை பாடல்கள் அலங்கார பாடல்கள் தெரியல. நாராயணா, அப்போ மாற்றினது கரெக்டு தான். காலையில் சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது மேடம். அலங்காரத்தில் எத்தனை பாட்டுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? பாடினா அருணகிரியே மறந்துட்டு இருப்பார். எங்களை கேட்குறீங்களே, எங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது அப்படின்றீங்களா? காப்பு செய்யலோடு சேர்த்து எத்தனை பாடல்? 108 பாடல். எத்தனை பாடல்? 108 பாடல். 107 அலங்கார பாடல். காப்பு செய்யலோடு சேர்த்து 107 பாடல். அந்த 107 பாடல் எப்படின்னா 100 பாடல் வந்து 2 பக்கம் மாலையாக இருக்குது, 50 பூக்களாக இருக்குது. இடையில் வந்து ஒரு 6 பூக்கள் வந்து இந்த செண்டு கீழே முடிச்சு போடுவாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே வச்சு ஒன்று தொங்க விடுவாங்க தெரியுமா, அதோட சேர்த்து 1 2 மொத்தம் எத்தனை ஆச்சு? 8 ஆயிடுச்சு. 6 பூக்கள் அப்படி தொங்குது. அதுக்கு அடுத்து கீழே 1 2 சேர்த்தா எவ்வளோ வருது? கரெக்டாக 108 வந்துருச்சா? அதுபோல அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். செந்தமிழினால் நாம் எல்லாம் எதனாலேயோ அலங்காரம். அதே மாதிரி தலைவாரம் காத்தடிச்சா கலைஞ்சி போயிடும். அதே மாதிரி நம்மெல்லாம் என்னென்னமோ பவுடர் போட்டு பூசுகிறோம், வேர்த்தா முடிஞ்சு போச்சு. நகையை அலங்காரம் பண்ணுறோம், எண்ணெய் இறங்கினா போச்சு, இல்லை உடஞ்சா போச்சு. சரி, இதெல்லாம் அலங்காரம் எல்லாம் பட்டு உடுத்தினால் போச்சு. ஆனால் அழியாத ஒன்றினால் நமக்காக அருணகிரி பெருமான் கொடுத்திருக்கிறார். முதல் பாடல், அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன், வருவார் தலையில் தடபடவென படு புட்டுடன் சக்கரை மொக்கிய கை கடதட கும்ப களிற்று இளைய களிற்றினையே. இதான் முதல் பாடல், காப்பு செய்யுள். இது தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கிருந்து திருவண்ணாமலை தலத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் நுழைவாய் கிழக்கு கோபுர வாசலில் உள்ள நுழைகிற பொழுது ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த கோபுரத்தினுடைய சைடில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருப்பார்.
அந்த பிள்ளையாரிடத்துல போய் அவர் கை நிறைய என்ன வச்சுருக்காரா, சர்க்கரை முக்கிய கை அப்படின்னா என்னது, இனிப்பு பலகாரமாக வச்சுருக்காரு. கரும்பு, அப்பம், தேன், பாகு. அவை பிராட்டி என்ன சொல்கிறா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். அதை கையில் வச்சுருக்கார். சரி, நம்மெல்லாம் போன உடனே என்ன பண்ணுவோம், முதல்ல எல்லா கோயிலுக்கும் முதல்ல போன உடனே யாரை வணங்குவோம், பிள்ளையாரை வணங்குவோம். ஏன், விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனிந்து. அவரை வணங்கிட்டா கையில் கனி கொடுத்துருவார். அதுக்காக தான் அப்பம்மா கிட்ட சண்டை போட்டு வாங்கி வச்சுருக்காரு, உண்டா இல்லையா? அதுக்காக ஒரு கனி கையில் வச்சுருக்காரு. யார் கேட்டாலும் கொடுப்பார், எப்போ கேட்டாலும் கொடுப்பார். எளிமையான கடவுள், கருவறை இல்லாத கடவுள், முச்சந்தைக்கு முச்சந்தி இருக்கக்கூடிய கடவுள், அரச மரத்தடியிலையும் வேப்ப மரத்தடியிலையும் இருக்கக்கூடிய கடவுள், அப்படிப்பட்ட இறைவன். அதனால அடல் அருணை திரு கோபுரத்தை, அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்கிட்டு, சுவாமி உன் தம்பியை நான் பாடலான் இருக்கேன். என்ன, சாதாரணமானவர் கிடையாது. இவர் சாதாரணமானவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், திரிபுரங்கள் எரிப்பதற்கு புறப்பட்ட அப்பேற்பட்ட அப்பா புறப்பட்டார். அப்படி புறப்பட்ட அப்பாவினுடைய தேரையே அச்சியையே என்ன பண்ணிட்டார்? சிவனுக்கே அப்படின்னா மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்கணும். மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போது தடங்கள் வரும் என்பது. அதனால தான் எழுதுகிற பொழுது கூட என்ன எழுதுகிறோம், பிள்ளையார் சுழி போட்டு ஒரு எழுத்தை தொடங்குறோம். ஒரு விதையை விதைக்கிறோம்னா எதை செய்கிறோம்? பிள்ளையார் பிடிச்சி வச்சு செய்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த என்ன பண்ணுறோம், 16ஆவது நாள் அதை கழிச்சுட்டு என்ன சொல்வோம், அந்த தீட்டை கழித்து விட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் பேர் வைப்பாங்க. கணபதி ஹோமம் பண்ணி பிள்ளையார் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் பேர் வைப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தாலும் பிள்ளையார், ஒரு மனிதர் ஆன்மா பிரிந்து விட்டால் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஈமக்கிரியின் பொழுது என்ன செய்வாங்க, நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அது தீட்டுன்னு, ஆனால் அங்கேயும் பிடிச்சி யாரை வைக்கிறாங்க, பிள்ளையார் பிடிச்சிட்டு தான் சாங்கியம் என்கின்ற ஒன்றையே தொடங்குவாங்க. இல்லைன்னா தொடங்க மாட்டாங்க. முதல்ல அவர் தான் எங்கே போனாலும், பிறப்புக்கு முதல் இறப்புக்கு வரைக்கும் என்ன இருக்கு, எல்லா இடத்திலும் பிள்ளையார் இருக்கு. அப்போ ஒரு பாடலை தொடங்குவதற்கும் யார் தேவை, பிள்ளையார் தேவை. அதனால் என்ன பண்ணிட்டார், எங்கேயோ இருக்கக்கூடிய பிள்ளையாரை அவர் வணங்கலை. அந்த திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு கோபுரத்தை அப்படி உள்ள நுழைகிற பொழுது, கிளி கோபுரத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த கோபுரம் நுழைவாயில் பிள்ளையார் என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றார். அந்த பிள்ளையாரை வணங்கி இவர் கேட்கிறார், ஐயா உன் தம்பியை நான் பாடப்போகிறேன், எந்த தடையும் வரக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, சுயநலம் இல்லாத கேட்கணும். பொதுநலத்தில் தான் இறைவனிடத்தில் கேட்கணும். நான் பாடுவது சிறப்பல்லங்க, இந்த பாடிய பாடல்கள் சூரியன் சந்திரன் உள்ளளவும் அவர்களிடத்தில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணுமுங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு வணக்கமுங்க. அதனால் முதல் பாடலையே உங்களை பாடி விடுகிறேனுங்க. அதாங்க இந்த பாட்டு. அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடக்கு பக்கமாக அவர் இருக்கார். அவரை நான் வணங்கிவிட்டு இந்த கந்தர அலங்காரத்தை தொடங்குகிறேன். இறைவா, தங்கு தடையில்லாமல் பிழையில்லாமல் இந்த பாடல் முழுவதையும் நான் பாடி முடித்து, இது அடியார்களும் பாட வேண்டும். நான் அழிந்தாலும் எது அழியக்கூடாது, கந்தர் அலங்காரம் அழியக்கூடாது. நான் ஏன்னா அழியக்கூடிய தேகம் இதெல்லாம், அழியாதது தமிழ். அதனால் அந்த அழியாத தமிழ் நான் உங்கள் தம்பியை அலங்காரம் செய்கிறேன். இடையில உங்களையும் கூப்பிட்டுக்கிறேன். என்ன அப்போ அவரை மட்டும்தான் பாடுவிய, என்ன பாட மாட்டிய, ஒரு கேள்வி வரும்ல. நமக்கே இருக்கா இல்லையா, ஈகோ பிரச்சனை எவ்வளவு இருக்குது. மனைவியை நல்லா சமைப்பாங்க உங்கள் மனைவி. நான் நிறைய முறை சாப்பிட்ருக்கேன். வாங்கின்னு வந்து போடுறது நான் தானே.
என்ன புகழ்றானா பற்றியா? என் நண்பன் என் மனைவியை புகழ்றான். வாங்கி வந்து போடலைன்னா தெரியும். தன் மனைவி தானே சரி நல்ல சமைக்கிறாளே சொல்லிட்டு தான் போட்டோமே, நாம தான் சொல்லலையேன்னு நினைக்கல. அடுத்தவன் நம்ம மனைவியாக இருந்தாலும் புகழ்ந்தால் அந்த இடத்துல வந்து என்ன வருது? காழ்ப்புணர்ச்சி, பொறாமை என்கின்ற ஒரு குணம் வருகிறது. எல்லா மனிதருக்கும் இயற்கை அது. அது மாதிரி இங்கே இறைவன் தன் மீது பாடலையேன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு முதல்ல பிள்ளையாரை பாடி தொடங்குகிறார். சரி, முதல் பாடல் இது காப்பு செய்யுள். அதுக்கு அடுத்து சொல்கிறார், அதான் முதல் பாடல். கந்தர் அலங்காரத்தில் முதல் பாடல். ஒவ்வொரு பாட்டும் 1000 கோடியை பெறும். எத்தனை? 1000 கோடி பெறும். உடனே கேட்டுறாதீங்க, கோடி இருக்குதா அதுக்குள்ள? கந்தர் அலங்கார பாடல்களை நீங்கள்லாம் தொடர்ந்து பாராயணம் செய்து அந்த பாட்டை சிந்தித்து பொருள் உணர்ந்து நீங்கள்லாம் பாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? 1000 கோடி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 1000 கோடி கண்டிப்பாக கிடைக்கும். அதை தான் இங்கே சொல்கிறார். சரி, முதல் செய்யுள் முதல் பாடல் என்னது? பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவ செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இந்த பாட்டுக்கு பொருள் 3 மணி நேரம் சொல்வார் வாரியார் சுவாமிகள். எத்தனை மணி நேரம்? ஒரே பாட்டுக்கு 3 மணி நேரம்னா இந்த 108 பாட்டுக்கும் எத்தனை மணி நேரம் ஆகும்னு யோசிக்கணும். எத்தனை மணி நேரம் ஆகும்னு 3 மணி நேரம்னா ஒரு பாட்டுக்கு தான் இன்றைக்கி பொருள்னு நினச்சிக்காதீங்க. நான் நிறையவே சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் குறைவாக சொல்ல முடியும்ன்ற. அப்போ அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது என்பது பொருள். பொருள் இல்லாமல் என்ன தெரியாமல், நமக்கு அர்த்தம் தெரியாமல் படித்து பிரயோஜனம் இல்லை அப்படிம்பாங்க. சரி, அர்த்தம் படித்தவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு எப்படி அம்மா தெரியும்னா இது போன்ற சொற்பொழிவுகளை கேட்கணும். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. முதல் பாடல். அதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை. அதுக்கு உதாரணம் நானே. நான் ஒரு தவமும் பண்ணலை. என் கணவருக்கு வாக்கப்பட்டேன், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். பண்டை தவம் அருணகிரியார் போல ஏதோ முன் ஜென்மத்தில் அப்படி மைனஸ்ன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் தவம். அந்த தவத்தின் மூலியமாக இன்னைக்கு அலங்காரத்துக்கு பொருள் சொல்கிற வாய்ப்பு அடியனுக்கு இறைவன் கொடுத்தருளி இருக்கிறார். அது மாதிரி பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை அவரே சொல்கிறார். நான் தவம் பண்ணல, ஆனால் நான் மேலேருந்து கீழே விழுகிற பொழுது என்னை தாங்கி பிடிச்சி, அப்போ நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு. அப்படியான்னும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும். மார்கழி மாதம் மழை நல்லா காலையிலேருந்து விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஏதோ ஒரு புண்ணியம் திருக்காரணீஸ்வரர் கோயிலில் வந்து அலங்கார பாடலுக்கு பொருளை சிந்திக்கணும்னு யார் எழுதி வச்சிருக்கா? அந்த திருக்காரணீஸ்வரர் பிரம்மா கிட்ட சொல்லி தலையில் எழுதி வச்சிருக்கார். அதனால தான் கேட்க முடியுது. சைதாப்பேட்டையில் எவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லாராலையும் இங்கே வர முடிஞ்சதா? எல்லாராலையும் இதை கேட்க முடிஞ்சதா? இல்லை. ஏன்? பண்டை புண்ணியம் என்பது இல்லாததுனால கேட்க முடியலை, கேட்க முடியாத போயிடு. அதனால இங்கே சொல்கிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. நாம் எல்லாம் பிரபஞ்சம்னா இந்த உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்தினுடைய சேறு பூசின்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னு புரியுதா? பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. என்னது? சில பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றது, அப்புறம் இந்த உள்ளங்கை அளவு செல்போன், அப்புறமா பெரிய ஒரு 52 102 இன்ச்சு என்னது அதுக்கு மட்டும் வாய் இருந்தது இல்லை, அதை கண்டுபிடிச்சவன் மட்டும் கண்ணுக்கு முன்னாடி இருந்தான்னா தும்பச்செடியில் தூக்க மாட்டேன்னு தொங்கிடுவான்.
அந்த ரிமோட் படுற பார். இனிமேல் எல்லாம் டிவின்னு ஒன்று வாங்கினா 6 ரிமோட்டு, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ரிமோட் வாங்கிக்கணும். ஆமாம், ஒரு ரிமோட்டை கொடுத்துட்டு படாத பாடு. அது இந்த கோபத்தில் இந்த குட்டி பசங்க வந்தாங்கன்னா அதை போட்டு 4 அடி அடித்து உடைச்சி ஒரே டிவிக்கு 9 ரிமோட் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது இப்போல்லாம். உண்டா இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரிமோட் இல்லாத காலத்திலே கொஞ்சம் நல்லா இருந்தது போல் இருக்குது. இப்போ அது என்னென்னமோ ஆகுது. அது மாதிரி மாயைக்குள் நாம் எல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். என்னவாக இருக்கிறோம்? சிக்கி கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து என்னை விடுவிப்பது எப்படி? அதனால சொல்றார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை. நாம் எல்லாம் சேறு பிடிச்சி பூசின்னு இருக்கோம். எது? பிரபஞ்ச சேரு. பிரபஞ்ச சேருன்னா என்ன? பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து. அதுக்கு பட்டினத்தார் பாட்டு தான் ஒன்று இங்கே சொல்லணும். மாதா உடல் சலித்தால் வல்வினை ஏன் கால் சலித்தான், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கள் அம்மா நான் ஒவ்வொரு பிறவி எடுக்கிற பொழுதும் அந்த அம்மா என்ன பண்ணுறாளாம், வயிறு அவளுக்கு 1 மாதம் 2 மாதம் 3 4 5 6 7 8 9ன்னு 10வது மாதத்தில் அவள் படுற பாடு கொஞ்சமா நஞ்சமா அங்கமெல்லாம் நொந்து பெற்று, அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா, அப்போ இருந்த அம்மா, இப்போ இருக்கிற அம்மா இல்லை, அப்போ இருந்த அம்மா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறேன்னு என்ன விட்டுக்க மாட்டா, மோர் விட்டுக்க மாட்டா, வெங்காயம் சாப்பிட மாட்டா, சளி பிடிக்குமா அந்த குழந்தைக்கு. அதனால் அதெல்லாம் உண்டு. இப்போ அழுதா கூட கொடுக்கறதில்ல. எதை? ஆமாம், ஐய் வாய் மூடு. அப்பா திறந்தா வாயை மூடாதபடி இதுவும் திறந்தா வாயையே மூட மாட்டேங்குது. ஆமாம், திட்டிகிட்டே இருப்பார். அப்பா உள்ளே நுழையிறும்போது அதை கேட்டுகிட்டே சொல்வார், அடியே தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, உன்ன மாதிரி தாண்டி இருக்கும் உன் பிள்ளை. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. யார் வச்சுன்னு இருக்கார்? முதல்ல சிவனை சொல்லிடுறார். ஒருவேளை ஒரு கோச்சிப்பாருன்னு தெரிஞ்சிச்சோ என்னமோ தெரில அருணகிரி பெருமான். அதனால சொல்கிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் இந்த உலகத்தினுடைய இருக்கக்கூடிய மாயைக்குள் நான் சிக்கி தவித்து, என்ன எதை அடக்கணும்? ஐம்புலன்களை அடக்கணும். கண்ணு பார்க்குது, ஐஸ்கிரீம் கடைய, டாக்டர் சொல்லியிருக்கார் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆஸ்மாகுது, சைனீஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் என்ன சொல்லுது இந்த மனசு, அடப்போ ஒரு நாளைக்கு சாப்பிட்டு நல்லா 2 மாத்திரையை சேர்த்து போட்டுக்கலாம். திருப்பதி லட்டு பார்த்த உடனே சுகர் இருக்குது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் டாக்டர். ஆனால் லட்டை பார்த்த உடனே போட்டுக்கோன்னு சொல்லுது, கூட 2 மாத்திரை போட்டுக்கலாம். இந்த மனம் நினைக்குது, என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியல. அந்த மாயைக்குள்ளே உள்ளே நுழைந்து கொண்டு, அப்போது ஐம்புலன்களை அடக்க முடியவில்லை. அப்போ ஐம்புலன்களை எப்படி அடக்கிறது? அடக்க முடியல சுவாமி. அதனால் உங்கள் அப்பா சும்மா இல்லை சுவாமி, குழந்தையினால் அடக்க முடியாத ஆசையை அந்த பிரம்மா எழுதிவிட்டான். குற்றம் எங்கே வைக்கிறார் பாருங்க, குற்றத்தை எங்கே கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க. என் குழந்தை குற்றம் செய்யலை, என் குழந்தை குற்றம் செய்யலை. மனித பிறவி ஆசைப்படக்கூடிய பிறவி. அதனால பிரபஞ்சம் என்னும் சேரை என் குழந்தை பூசிக்கொண்டிருப்பதனால உன் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆற்றை வைத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு? கழுவுறதுக்கு. கங்கையில் குளிச்சா என்ன கிடையாது, பிறவி கிடையாது, பாவம் போகும். என்ன கிடையாது? பிறவி கிடையாது. அதனால் உங்கள் அப்பா 6 வச்சுருக்கார் தலையில். 6 மட்டமாக வச்சுருக்கார். அந்த தலையே ஒரு காடு. அந்த காட்டில் என்ன இருக்குது? 6 இருக்குது. 6 மட்டும் வச்சில்லை, அங்கே பாம்பு ஓடுது. என்ன ஓடுது? பாம்பு ஓடுது. சரி, அது மட்டமாக வச்சுருக்கார். வானத்தில் இருக்கிற சந்திரனை பிடிச்சி தலையில் வச்சுருக்கார். வானத்திலலாம் இருக்கணும் சந்திர பகவான். அவருக்கு வேலை என்ன? அங்கே இருக்கிற வேலை. அவருக்கு என்ன வேலை? சிவபெருமான் திருமுடிக்கு எதுக்கு வரணும்?
சிவபெருமான் திருமுடிக்கு எதுக்கு சந்திர பகவான் வரணும்? அவர் செய்த கர்மா, அவர் வந்தார். அவர் செய்த கர்மாவினால தேய்பிரையாக வந்தார். அவர் செய்த புண்ணியத்தினால சிவபெருமான் முடியல வச்சிருந்தார். அப்போ கர்மாவும் உண்டு, புண்ணியம் உண்டு. இன்னொரு விஷயம் அதில் சூட்சமம். என்ன சூட்சமம்? ஆண்டவனை வணங்கக்கூடிய அடியாரை இறைவன் எங்க வைப்பார்னா தலைமையில தூக்கி வச்சுப்பாரான். இன்னைக்கும் மாமியார் சொல்லுவார், கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டியை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான். உண்டா இல்லையா? எல்லா மாமியாரும் சொல்ற வார்த்தை அது. எந்த மாமியாரும் சொல்லாத வார்த்தையே கிடையாது. அந்த பொண்ணும் மாமியாரானா அவளும் சொல்லுவான். அதான் அது உள்ள முறை. அப்ப தலையில யாரை தூக்கி வச்சுட்டு இருக்கார்? அடியாராக எடுக்கக்கூடியவரை தூக்கி வச்சிருக்கார். அப்பாவே அப்படின்னா நீங்க எப்படி? அப்பாவே வச்சுட்டு இருக்கார். இப்ப பழமொழி இன்னொன்னு சொல்லுவீங்களே, தாய் 10 அடின்னா புள்ள 16 அடி. அப்பாவே 10 அடின்னா புள்ள 16 அடி இருப்பாரா? இருக்க மாட்டாரா? அதனால சொல்றார், பேற்றை தவம் சற்றும் இல்லாதே என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழியே வழிவிட்டவா, செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான். இந்த அப்படி எது இந்த ஓலை பார்த்தீங்கன்னா இப்படி வளைச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? பிறை மாதிரி இருக்கும். இந்த ஓலையை அப்படி இப்படி இப்படி வளைச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே பிறை மாதிரி இருக்கும். அதனால் கீற்று, தென்னங்கீற்றுன்னு சொல்லுவாங்க. ஓலைக்கு என்ன பேர்? முதல்ல தென்னங்கீற்றுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இங்கே சொல்லுகிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழியே வடிவிட்டவா, செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை ஆறு வச்சுருக்கார். பிரபஞ்சம் என்னும் சேரு நாம் பூசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஜென்மத்திற்கு கழுவி விட்டால் போதுமா? ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் கழுவ வேண்டும் அல்லவா? ஏன் என் குழந்தை ஆசைப்பட்டுட்டே இருப்பான் ஒவ்வொரு ஜென்மத்திற்கு. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். இந்த ஜென்மத்தில் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைக்கு ஒரு பிறவி தருவார். அது நிறைவேறலன்னா என்னது? ஆசை நிறைவேறலன்னா என்ன தருவார்? ஒரு பிறவி தருவார். ஆசை நிறைவேறலன்னா ஒரு பிறவி தருவார். அப்போ ஒரு பிறவிக்கும் ஆசைப்பட்டுட்டே இருப்போம். ஒவ்வொரு பிறவிக்கும் என்ன பண்ணுவார் இறைவன்? ஆறு வச்சுருக்கார். டேப்பா குழந்தை, இதில் போய் எழுந்து என்ன பண்ணு, நீராடி அந்த ஆசையை குறைச்சிக்கோ, நீராடி முக்தியை பெற்றுக்கோ, நீராடி பாவத்தை போக்கிக்கும். அதுக்காக தான் அவர் ஆறு வச்சுருக்கார். சரி, ஆறு வச்சுருக்கார். அதே மாதிரி என்னென்ன வச்சுருக்கார்? தும்ப பூ வச்சுருக்கார், கொன்றை மாலை வச்சுருக்கார், நாகப்பாம்பு வச்சுருக்கார், கங்கா நதியை வைத்து கொண்டிருக்கிறார், பிறை சந்திரனை வைத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஜடாமுடியில் என்னெல்லாம் சூடி கொண்டிருக்கிறார். உங்கள் அப்பா முருகப்பெருமானுக்கு தெரியாதா? இதை தினமும் பார்க்குறவருக்கு இவர் சொல்லியா தெரியணும்? அவர் சொல்லி தெரியணும்னு இல்லை. 5 முகத்திலிருந்து தான் 6 முகம் தோன்றியது. அதனால் முதல்ல 5 முகத்தை போற்றி விட்டோமே. ஆனால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து விட்டால் முருகப்பெருமான் தன்னாலேயே மகிழ்ச்சி அடைஞ்சிடுவார். அப்பாவை மகிழச் செய்து விட்டால் பிள்ளை மகிழ்ச்சி அடைந்து விடுவார். அதனால் முதல்ல அப்பாவை மகிழச் செய்திடலாம்ன்றதுக்காக என்ன பண்ணுறார்? இந்த சிவபெருமான் சாதாரண பெருமான் அல்ல, ஜடாமுடி என்று சொல்லக்கூடிய அந்த ஜடாமுடி காடு போல இருக்கிறது. அந்த காற்றில் என்னென்ன வச்சுருக்காராம்? காடில் நதியை வச்சுருக்கார், பிறை சந்திரனை வச்சுருக்கார், தும்பப்பூவை வச்சுருக்கார். அதிலேயே என்ன வச்சுருக்காராம்? எல்லாவற்றையும் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறார். அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், பாம்பையும், நாகப்பாம்பு கொடிய விஷமுள்ள பாம்பு, அதையும் வைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபாகரர் யார்? அவர் இந்த முருகப்பெருமான் இருக்காரே, அந்த 5 முக சிவனே அருமுக சிவனாக வந்து சிவபெருமானாக குமாரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக மட்டுமின்றி இல்லாமல் கருணையின் உறைவிடமாக இருக்கிறாராம். அதனால இங்க சொல்லிட்டார். என்ன சொல்றார்? அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேன்ட்டார்.
அம்புலின்னு யாருக்கு பேரு? அம்புலின்னு யாருக்கு பேரு? சந்திர பகவானுக்கு அம்புலி அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? 15 நாள் தேய்பிரையாகவும் 15 நாள் வளர்பிரையாகவும் இருப்பதனால அவருக்கு என்ன பேரு? அம்புலின்னு பேரு. என்ன பேரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 நாள் தேய்வார், முழுமையாக இருக்க மாட்டார்னு அர்த்தம். 15 நாள் வளர்வரையாக ஆவார். ஒரு நாள் மறைந்து வாழ்வார், ஒரு நாள் முழு பௌர்ணமியாக வாழ்வார். அப்போ அந்த சந்திர பகவானை தன்னுடைய திருமுடியில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமான் எதற்காகன்னா, உடம்பு முழுவதும் சிவபெருமானுக்கு சூடு. கங்கையை என்ன பண்ணுவா? குளிர்ச்சியை தருவா. சந்திர பகவான் என்ன தருவார்? அமிர்த கிரகணங்களையே மழையாக பொழிவார். எல்லாம் கிரிவலம் போகிறவங்க தெரியுமா? கிரிவலம்னா என்னென்னாவது தெரியுமா? எல்லாம் போகிறீங்களே, அண்ணாமலையாருக்கு பௌர்ணமியானா போகிறீங்க. எதுக்கு? பௌர்ணமிக்கு அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் போகிறீங்க. அது எதுக்கு? டைம் பாஸ். யாருமே உண்மையே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதான் கேட்டேன். சந்திர பகவானுடைய அமிர்த கிரகணம் என்று சொல்லக்கூடிய அமுத மலையை தருகிறார். அது அந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகை செடியின் மீது பட்டு அதிலிருந்து தூய காற்று என்று சொல்லக்கூடியது நமக்கு வந்து நாம அந்த காற்றை சுவாசிக்கிற பொழுது நமக்கு என்ன ஆகும்? உடம்பு என்று சொல்லக்கூடிய உஷ்ணம் குறைந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மனநலம் சரியில்லாதவர்களுக்கு மனநலம் சரியாகும், குறை இருக்கக்கூடியவர்களுக்கு குறையெல்லாம் தீரும், நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் தீரும், கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தீரும். இப்பெல்லாம் அது தீருமான்னு கேட்டால் சத்தியமா தீராது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். வழிநடுக்க பிரசாதம் வாங்கிறது, கொட்டிக்கிறது, அது மட்டுமா? ஊர் நெடுக்க என்னென்ன கதை பேசணுமோ அந்த கதெல்லாம் பேசிக்கணும். இவங்க அவங்க தோல் மேலே கை போட்டு போகிறாங்க, அவங்க தோல் மேலே கை போட்டு. ஆமாம், கிரிவலம் மாதிரி தெரியல, ஏதோ கல்யாணத்தில் மனவரையை சுற்றி வர மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாம். என்னன்னு கேளுங்களேன், எல்லாம் கிரிவலம் போகிறோம், கிரிவலம் போகிறோம், கிரிவலம் போகிறோம். என்ன இது ஒன்றும் புரியலை. ஆனால் அந்த அளவுக்கு கிரிவலத்தினுடைய மகிமை இன்றும் உண்டு. இல்லைன்னெல்லாம் தப்பாக சொல்லக்கூடாது. தப்பாக சொன்னால் என் தலையில் இடிவிடும். தப்பாக சொல்லலை. ஆனால் ஆண்டவனை வேறு மாதிரி நாம் எல்லாம் நினைத்து கொண்டு என்ன பண்ணுறோம்? கொடுப்பதையெல்லாம் நம்ம வேறு மாதிரி எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதான் விஷயம். அப்போது எதற்காக சந்திர பகவான் அப்படின்றது வரை திருமுடியில் சுமந்து கொண்டிருக்கிறார்னா, அமிர்த கிரகணம் என்று சொல்லக்கூடியதை பொழியக்கூடிய ஒரு பெருமான். அது எப்போ கிடைக்கும்னா, முழு நிலவை அன்றைய தினத்தில் கிடைக்கும். அப்போ கிடைக்கின்ற பொழுது நாம் எல்லாம் போனோம்னா நம்ம மனம் என்று சொல்லக்கூடியது என்னவாகும்? தெளிவடையும். நமக்கு ஆசையை துறப்போம். அது மட்டும் இல்லை, ஆண்டவனை தவிர வேற உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல அப்படின்னு நினைப்போம். ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியதன் வழியில் பின்பற்றுவோம். மனநலம் என்று சொல்லக்கூடியது சீராக இருக்கும். இதுக்கெல்லாம் தான் என்ன பண்ணாங்க? இந்த கிரிவலத்தை கொடுத்தாங்க. ஆனால் இப்பெல்லாம் எது எதற்கோ மாறி போச்சு, அந்த மாதிரி ஆயிட்டுது. அதனால தான் இங்கே என்ன சொல்றார்? அம்புலி என்று சொல்லக்கூடிய கீற்றை புனைந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் குமாரன் கிருபாகரனே. குமாரன்னார். ஏன் அவர் அப்படி சொன்னார்? என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான் என்றும் இளமையோடு இருக்கிறார். இன்றைக்கும் குமரனாவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீ என்ன பெரிய இளங்குமரனா? ஒரு கேட்குறாங்கல்ல, 60 வயசு ஆகிட்டு கிழவன் ஆகிட்டு இன்னுமா குமரன் நினப்பா மனசில் கேள்வி வருதா இல்லையா? அந்த மாதிரி இவர் குமரன், என்றும் குமரனாக இருக்கின்றார். அதனால சொல்கிறார். சரி, இது முதல் பாடல். தவம் இல்லாத நாம் எல்லாம் இந்த அருணகிரி பெருமான் சொல்லியதற்கு ஏற்றார் போல
வாழ்க்கையிலே ஒரு முறையாவது பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை நம்மெல்லாம் என்ன கேட்கணும்? காரணீஸ்வரர்கிட்ட நேராக போகணும். ஒரு தவமும் செய்யாத இறைவா, நான் ஒரு தவமும் பண்ணலை, உன்னை வணங்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாய். அரிய ஒரு பிறவி அது மனித பிறவி. அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் இறைவனை வணங்குறோமான்னா இல்லை. ஏன்னு கேட்டால் இன்றைக்கும் நாமெல்லாம் என்ன சொல்கிறோம்? உள்ளே இருக்கிற கடவுள் கல் கட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆறறிவு படைத்த மனிதர்களே என்ன சொல்லிட்டு இருக்காங்க? கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களா? சில பேர் கடவுளை பார்த்து அது கல் கட்டேன்னு சொல்கிறாங்களே. சில நேரத்தில் நாம் வேண்டிக் கொள்ளுவது, நாம் ஆசைப்படக்கூடியதை இறைவன் நிறைவேற்றாவிட்டால் இறைவன் என்ன சொல்கிறான்? அவனுக்கு கண் இருக்கா, காது இருக்கா? கேட்குறோமா இல்லையா? விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றான், ஆனால் நமக்கு தான் துன்பம் தருகிறான். கேட்குறோமா இல்லையா? இதானே உண்மை. ஆனால் தங்கத்தை உருக்கி அடித்து இழுத்து நஞ்சி என்னென்னமோ பண்ணாதான் அது காதில் மூக்கில் கையில் உண்டு. அது கட்டியாகவே இருந்தா ஒன்று லாக்கரில், சேஃப்டி லாக்கரில் தான் இருக்கணும். அது அணிகலனாக மாறுகிற பொழுதுதான் எல்லோருடைய பார்வைக்கும் அது தெரியப்படுகிறது. அணியக்கூடியவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, பார்க்கக்கூடியவர்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதை உருக்கணும், அதை தட்டணும். அதுக்கு எவ்வளவு வலிக்கும் யோசித்து பாருங்க. அப்போது நம்மை எல்லாம் இறைவன் என்ன கொடுக்கிறார்? துன்பம் என்கின்ற ஒன்றை கொடுத்து அணிகலனாக செய்ய அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். ஆனால் நம்ம பண்ணல. அவர் முயற்சி பண்ணுறார், நாம் என்ன பண்ணல? முயற்சி பண்ணலை. அதான் விஷயம். அதை தான் நீங்கள் சொல்கிறார். அதனால் நீங்கள் எல்லாம் கூட காரணீஸ்வரர்கிட்ட போய் கேட்கும் பொழுது என்ன கேட்கணும்? திருக்காரணீஸ்வர, அடுத்த ஒரு ஜென்மம் இருக்குமானால் இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். காரைக்கால் அம்மையார் கேட்டா அப்படி கேட்கணும். இல்லைன்னா துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேன் ஆகினும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. அப்படி கேட்கணும். ஏன்? வயசாயிட்டா கண்ணு தெரியாது, காது கேட்காது, அப்புறம் பல்லெல்லாம் விழுந்து போயிடும், உன் நாமம் சொல்ல முடியாது, நடந்து போக முடியாது, இதெல்லாம் வந்துடும். எப்போ? முதுமை வருகிற பொழுது. நரை திரை மூப்பு இது மனிதர்களுக்கே உரியது. அதனால் அப்போ சொல்ல முடியாத இப்பயே சொல்லிடுறேன். ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம்? அங்கே போய் சொன்னால் புண்ணியம் இல்லை. எங்கே போய்? கும்பலோட கோவிந்தா. எங்கே போய்? வைகுந்தத்துக்கு போயோ கைலாயத்துக்கு போயோ சிவாய நம ஒன்றும் கிடைக்காது. ஓம் நமோ நாராயணா ஒன்றும் கிடையாது. ஆனால் திருக்காரணீஸ்வரர் கோயிலில் உட்கார்ந்துட்டு சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பரிங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே பண்ணா என்ன கிடைக்கும்? எழுதி வச்சுன்னு இருப்பான். யாரவன்? வாராதக அந்தகா வந்தபோது வாங்கிட்டு போயிடுவான். யாரவன்? இந்த எமன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் லெட்டர் போட்டு இமெயில் பண்ணிட்டு இதெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டான். நீங்கள் கோடி ரூபாய் வச்சுருக்கீங்கன்னு பார்க்க மாட்டான், மினிஸ்டர்னு பார்க்க மாட்டான், எம்எல்ஏன்னு பார்க்க மாட்டான், எம்பின்னு பார்க்க மாட்டான், பிறந்த குழந்தைன்னு பார்க்க மாட்டான். எப்போனாலும் கூட்டு போவான். அப்படி கூட்டி கொண்டு போகிற பொழுது நமக்கு என்ன நடக்கும்? இந்த சித்திரகுப்தர் எழுதி வச்சுருப்பாராம். என்னது இது? சுவாமி அவரை தொடாதீங்கோ தொடாதீங்கோ, விட்டுடுங்கோ விட்டுடுங்கோ. ஏன் ஏன் என்னாச்சு என்னாச்சு? ஏய் எதை? பூதமே விட்டு தொலை விட்டு தொலை. ஏன்? சிவபெருமான் சூலாயத்தை தூக்கிட்டு வந்துடுவார். ஏன்? நெற்றியில் பார் என்ன இருக்கு, நீர் இருக்கு. அது மட்டும் இல்லை, சிவ சின்னம் கழுத்தில் பார் உத்ராட்சம் இருக்கு. இவர் நம்ம நாட்டை சேர்ந்தவர் அல்ல. இவர் நம்ம ஊருக்கு வர வேண்டியவர் அல்ல. எங்கே போக வேண்டியவர்? அங்கே போக வேண்டியவர். திரு கைலாயத்திற்கு போக வேண்டியவர் இல்லை. சிவபெருமான் ஏற்கனவே வாங்கின்னு இருக்கார் நம்மால்.
அதுவும் உதைச்சதும் நம்ம ஸ்டேட்டில் தான் உதைச்சிக்கிறார். எங்கே திருக்கடை ஊரில் உதப்பட்டிருக்கிறாயே நினைவிருக்கா? இருக்கு இருக்கு, இப்பயும் பிளாஸ்டிக் போட்டுருக்கேன், காயம் இன்னும் ஆறல, 4 யுகம் ஆச்சு. அதனால் அப்போவே அப்படின்னா இப்போ எப்படின்னு பாரு, அதனால் வேண்டாம் அவரை விட்டுடும் பாரு. அப்போ என்ன அர்த்தம்? திருக்கைலாயத்திற்கு இடம் தரக்கூடிய ஒன்று இங்கே உட்காந்து சொன்னால் கிடைக்கும், திருக்கைலாயத்தில் போய் உட்காந்து சொன்னால் கிடைக்காது. அப்போ நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம்? ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோம். அதனால தான் இங்கே சொல்கிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத நாம். அப்போது ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பதனால இங்கே உட்காந்து இந்த கந்தர் அலங்காரத்தை இந்த மார்கழி மாதத்தில் 2025 கேட்கணும்னு ஏதோ ஒரு புண்ணியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த புண்ணியத்தின் பலனாக நாம் இன்றைய தினத்தில் இதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மார்கழி மாதம், தனுர் மாதம், பீட மாதம். உள்ளம் என்கின்ற உயர்வான பீடத்தில் இறைவனை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய மாதம். நாம் மட்டும் வழிபாடு செய்கிறோமான்னா இல்லை. யார் யார் வழிபாடு செய்கிறோம்? 33 தேவர்களோடு சேர்த்து நாம் பண்ணுறோம். ஏன்? மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் பகவான் கீதையில் சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்திற்கு புண்ணியம் அப்படின்னு ஒன்று அதிகமாக வச்சாங்க. ஏன்? 33 தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த தனுர்மாத காலத்தில் இறைவனோடு சேர்ந்து, யாரு? இந்த தேவர்களோடு சேர்ந்து இறைவனை பூஜித்தோமே ஆனால் 33 கோடி எது கிடைக்குதான்? புண்ணியம் கிடைக்குதான். அதுக்கு தான் அந்த மார்கழி அவ்வளவு சிறப்பு. அப்போது தவம் எது? இந்த மாதம் தவம். அதனால தான் முதல் பாடலே ஒருவேளை அப்படி கொடுத்தாரான்னு கூட சொல்லிக்கலாம். நம்மெல்லாம் தவம் பண்ணியிருக்கோம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத நாம் என்ன கேட்கணும்? இறைவனிடத்தில் போய், இறைவா அடுத்து ஒரு பிறவி இருக்குமானால் திருக்கார்ணீஸ்வரா ஏதோ ஒரு தலத்தில் பிறந்தாலும் கூட உன்னை வணங்குற பாக்கியத்தை கொடு. அரிய ஒரு பிறவியாக இருக்கிற மானிட பிறவியாகவே கொடு. அப்படி கொடுக்கிற பொழுது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி கொடு. என்ன கேட்கணும்? எல்லாம் கேட்கணும். அதை தான் முதல்ல தவம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கிருபாகரன், ஏன்னா கிருபை செய்யக்கூடிய ஒருவர், கருணையே உறைவிடமாக இருக்கக்கூடியவராம் முருகப்பெருமான். என்ன உறைவிடம்? கருணையே உறைவிடம். அப்போ அந்த முருகப்பெருமானை இந்த அருணகிரி பெருமான் முதல் பாடல்ல இதை சொல்றார். முருகப்பெருமான் என்னவாக இருக்கிறார்? கிருபாகரனாக இருக்கிறார். அப்போ அந்த கிருபாகரன் இடத்துல நாம் என்ன பெறணும்? இந்த பூமாலை தொடுப்பது போல பாமாலையும் தொடுத்தோமே ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானே நேரில் வருவாரா? எங்கே வருவார்? ஏதோ ஒரு ரூபத்தில் முருகரே நம்ம கிட்ட வருவாராம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்குமா? அப்போ எதனால் கிடைக்குது? அலங்கார பாடல். ஏன்னா திருப்புகழை எல்லாராலையும் பாட முடியாது. திருப்புகழை எல்லாராலையும் பாட முடியுமா? பாட முடியாது. ஒரு சில பேர் பாட தெரிஞ்சவங்க கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்தின் மூலியமாக பாடுவாங்க. ஒரு சில பேர் கேள்வி ஞானத்தின் மூலியமாக பாடலாம். ஆனால் கேள்வி ஞானம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? கேட்குறதே நாங்கள் கேட்கவே மாட்டோமே சில நேரத்தில். ஆமாம், எதையோ கேட்போம், எதை கேட்க மாட்டோம். ஆமாம், நல்லதை கேட்க மாட்டோம். எங்களுக்கு நல்லதை கேட்டே பழக்கம் இல்லையே. ஆமாம், அது பாருங்கள், இப்போ நம்ம IRISலேயும் பிரைட் ஃபியூச்சர்லேயும் இந்த மாதிரி நிகழ்ச்சி தொடர்ந்து போயின்னு இருக்கு. ஆனால் 10 நிமிஷத்துக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த சில விஷயங்கள் பேசுகிறாங்க, இதே மேடை பேச்சு வேறு மாதிரி பேச்சாக இருக்கிறது. ஆனால் 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் அவ்வளவு பார்க்குறாங்க. அவர் மனைவி இவர் திட்டுறார், இவர் மனைவி அவர் திட்டுறாங்க. நல்லா பார்க்க என்ன பண்ணுறது? அதற்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கூட ஆன்மீகத்திற்கு நம்மக்கிட்ட இல்லாமல் போகுது. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், ஒரு பாட்டாவது 108 பாடல் இருக்குது. ஒரே ஒரு பாட்டு படிச்சிங்கன்னா கூட என்ன வராதான்? யமங்கிட்ட சண்டை போடலாம். யார்கிட்ட? யமங்கிட்டையே சண்டை போடலாமா? பின்னாடி அந்த பாட்டு வருது, சொல்கிறேன். அடுத்து 2வது பாடல், அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலவன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர்
எரி மூண்டது என்ன விழித்து புகை எழ பொங்கு வெம் கூற்றன் விடும் கயிற்றினால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றே கவி கற்கின்றதே. அருமையான பாட்டு. அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலவன் கவியை அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றீர். எரி மூண்டது என்ன விழித்து புகை எழ பொங்கு வெம் கூற்றவன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. அருமையான பாட்டு. என்ன சொல்றாருன்னா, ஒரு சொல்ற பொழுது சொல்றார், அழித்து பிறக்க ஒட்டா. தீ வினை, நம்மளுடைய வினை பயன் இருக்கு, அதை நம்மளை விடவே மாட்டேங்குது. ஏன் விட மாட்டேன்னுது? நம்ம தீவினை நம்மளை மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் ஏதோ ஒரு ரூபத்தில் பிறக்க வைக்கிறது. அது ஆடா மாடா, பாம்பா பல்லியா பூரானா, இல்லை அடுத்த ஜென்மத்தில் மனித பிறவியா? யாருக்காவது தெரியுமா அடுத்த பிறவியில் நான் இதுவாக தான் பிறக்க போகிறேன்? தெரியாது இல்லையா? அதனால் இங்கே சொல்கிறார், அழித்து பிறக்க ஒட்டா. அப்போ பிறவி என்பது இப்பிறவி, இந்த மனித பிறவி கிடச்சிச்சு. இதில் எதையோ பெரியதாக, சில பேருக்கு டிவி பார்க்குறதே பெருசாக நினைக்கிறான், சில பேருக்கு செல்ஃபோனில் தள்ளிகிட்டே இருப்பான். நிமிஷத்துக்கு நிமிஷம் தள்ளி 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 எதையோது எதை பார்க்கணுன்னு தோணுதோ அதெல்லாம் பார்க்குறான். உண்டா இல்லையா? எல்லாம் பார்க்க. அந்த ஒரு நிமிஷம் அந்த செல்ஃபோன் கண்டுபிடித்தவன் இருந்தான்னா கதி என்னன்றது தான் தெரியல. படாத பாடு பாவம். ஏண்டா கண்டுபிடிச்சோன்னு அவன் பாவம் எத்தனை முறை அவன் கோடி 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 முறை தற்கொலை பண்ணிட்டு இருப்பான். இப்போ இருந்தான். உண்டா இல்லையா? அந்த செல்ஃபோன் படுற பாடு அவ்வளவு பாடு. இந்த மாயைக்குள்ளே சிக்கிக்கிறோமா? இது தீ வினை. ஆனால் இறைவனை பார்க்குறோமா? பொறுமை இருக்கா நமக்கு? இறைவனை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு பொறுமை இருக்கா? உண்டா இல்லையா? சரி, ஒரு பிரசாதம் கொடுக்குற இடத்துலையாவது நம்ம பொறுமையாக நிற்கிறோமா? அதுவும் கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம்? எதுக்குமே நமக்கு இல்லை. ஆனால் இந்த டிவி மாயை என்கின்ற ஒன்றுக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிற பொழுது அதுக்கு மட்டும் நம்மக்கிட்ட பொறுமை இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குறோம், ரொம்ப நேரம் மணிக்கணக்காக உட்காந்து டிவி பார்க்குறோம். ஒரு அம்மா சொல்லுது, காலையில் நான் 10 மணிக்கு டிவியை போட்டு அதை ஆரம்பித்தேன்னா இரவு 11 மணி வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருக்கு. எது? இந்த சேனல்லேருந்து அந்த சேனல், அந்த சேனல்லேருந்து அந்த சேனல், இது முடிஞ்சால் அது, அது முடிஞ்சால் அது, அது முடிஞ்சால் அது, அது முடிஞ்சால் அது, போயிட்டே சரி. ஆனால் கோயிலில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எது? சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ராமா கோவிந்தா கிருஷ்ணா ஏதாவது சொல்கிறோமா? அது சொல்லுவது கிடையாது. அங்கே வந்தும் நமக்கு என்ன தோணுது? எதையாவது எது? எல்லாம் நலமாக்குறாங்களா? அவங்க வீட்டில் இப்படியாம், இவங்க வீட்டில் இப்படியாம். என்ன பண்ணுறது? உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. எது? எல்லாம் அப்போ கூட இங்கே உட்காந்துருக்கிறதே 30 செகண்ட் அப்படின்னு வச்சுப்போம், ஒரு 30 நிமிஷம்னு வச்சுப்போம். அப்பையாவது இறைவனுடைய திருநாமத்தை, உங்கள் தேவாரம் பாடுங்கன்னு சொல்ல, திருப்புகழ் பாடுங்கன்னு சொல்ல, கந்தர் அலங்கார் எது தெரியாவிட்டாலும் கூட இறை நாமம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கலியுகத்தில் இறைநாமத்திற்கு ஈடானது தேவாரம், இறைநாமத்திற்கு ஈடானது கந்தர் அலங்காரம், இறைநாமத்திற்கு ஈடானது 4000 திவ்ய பிரபந்தம். எது தெரியுமோ தெரியாதோ, சிவான்றது தெரியுமா இல்லையா? எல்லாருக்கும் சிவா 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 சிவான்னு சொல்லுங்களேன். நீ எப்படி சொன்னாலும் சிவா சிவா தான். உண்டா இல்லையா? அப்போ அதையாவது சொல்லணுமா இல்லையா? இந்த கொடுத்த நாவினால் எல்லாத்தையும் அரைச்சி 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 தின்னு தின்னு உள்ளே தள்ளி என்னென்னமோ பேசி பேசி கண்டதையும் போனதையும் பேசி எல்லாம் பண்ணுறமே, அந்த கருமா தொலைவதற்காவது நாம சொல்லணுமா இல்லையா? கொடுத்தானே, நான் கொடுத்தானே. பேசாத நாவு எவ்வளவோ நாவு இருக்குது, அதன் மத்தியில் பேசக்கூடிய ஒரு நாவை நமக்கு கொடுத்தானே. அந்த நான் சரியா இல்லைன்னா சுவைக்க முடியுமா? உப்பு இல்லை, மனுஷன் சாப்பிடுவானாடி இதை சொல்ல தோணுதா இல்லையா? நான் தான் வச்சேன், என்னமோ இன்னைக்கு நல்லாவே இல்லை. நம்ம வச்ச குழம்பு தான் நமக்கே தோணுதா? சில நேரத்தில் உப்பு கொஞ்சம், இன்றைக்கின்னு பார்த்து உப்பு அள்ளி கொட்டி வச்சுருக்கேன்,
தோணுதா? சுவைக்கிற. அப்போ இவ்வளவு தன்மையை கொடுத்த இறைவனை இந்த நாவால் சொல்ல வேண்டாமா? அதை தான் இங்கு சொல்றார். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலவன் கவியை அன்பால். சில பேர் படித்து தொலையணுமேன்னு படிப்பாங்க. இந்த சிவபுராணம் படிக்கிறப்ப பாருங்களேன், சிவபுராணம் படிப்பாங்க, கட்ட 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 கட்டன்னு ஃப்ளைட் வேகத்தில் போகும். ஆமாம், ஈசன் அடி போட்டு, எந்த அடி போட்டு, நேசன் அடி போட்டு, விஜய் சிவன் சேவடி போட்டு, நேயத்தை நின்று நம்மளை நடி போட்டு, ஆயமாய் பிற வைக்கணும். என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் புரியாது, சொல்கிறவங்களும் புரியாது. அந்த உள்ளே இருக்கிற இதயத்தை கேட்டு கேட்டு இறைவன் 1000 முறை தற்கொலை பண்ணிப்பார். ஐயோ, இதுக்கு நீ பாடாமையே இருந்திருக்கலாமே. அப்போ என்ன பண்ணணும்? இறைவன் கேட்குறாரு இல்லை, இறைவன் இதயத்துக்குள் உறைந்து உட்கார்ந்திருக்கார். எல்லோருடைய இதயத்துக்குள்ளும் துடிப்பாக நாடி துடிப்பாக துடித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் இறைவன். அந்த இறைவனிடத்தில் அந்த பாடல் பாடுகிற பொழுது பொருள் தெரியல. அந்த சிவபுராணத்திலே கடைசியா பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சொல்லியிருப்பார. அப்போ பொருள் உணர்ந்து சொல்ல தெரியலன்னா கூட, பொருளை உணர முடியாவிட்டாலும் கூட, பாடுகிற பொழுது அந்த வார்த்தையை கையாளுகிற பொழுது நிறுத்தி நிதானமாக. சில பேர் கார்னீஸ்வரர் அப்படி ரவுண்ட் அடிப்பாங்க, சும்மா மின்னல் வேகத்தில். ஆமாம், பிடி உஷாலாம் தோத்துடணும், அந்த வேகத்தில் சுவாமியை வலம் வருவாங்க. அப்படி வலம் வருகிற பொழுது எப்படி வலம் வரணுமா? அடிமேல அடி வச்சு வலம். அடிப்பிரதட்சணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்க பிரதட்சணம் ஒன்று இருக்குது. அது மாதிரி வரணுமா? இந்த மணமகளும் மணமகனும் மணவரையே இப்படி இந்த சுண்டு வரலை பிடிச்சிட்டு அப்படி சுற்றி வருவாங்க தெரியுமா? அவ்வளவு நிதானமாக சுற்றணுமா கோயில். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? டாக்டர்னு வாக்கிங் போக சொன்னார், அதுக்கு நடந்து தொலையணுமேனு கார்னீஸ்வரரை 10 சுற்று சுற்றின்னு இருக்கேன், அவ்வளவு வேகமாக. இதுக்கெல்லாம் பலன் உண்டானா இல்லை. அப்போ எப்படி சுற்றணும்? சிவாய நம ஒரு அடி, சிவாய நம 2வது அடி, அப்படி வச்சு 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 அப்படி போகும். அதுதான் இங்கே சொல்கிறார். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலவன் கவியை அன்பால் என்ன பண்ணணும்? அன்பால் பாடணும். பாடணுமேன்றதுக்காக பாடக்கூடாது. எப்படி பாடணும்? அன்பால இறைவா, இப்பிறவி கொடுத்தது எதற்காக? உண்ணுவதற்கும் உறங்குவதற்கு மட்டுமல்ல, உன்னை நாவால் பாடுவதற்கு. ஒரே பாட்டு தான் தெரியுங்க, ஒரே பாட்டு தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்து நோக்கு நான் தருவேன் கோலும் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. 1 கோடி தடவை சொல்லுங்க. எத்தனை தடவை? 1 கோடி தடவை சொல்லுங்க. உங்கள் பையன் கலெக்டர் ஆவது நிச்சயம். சங்கத்தமிழ் 3 தா, பையன் கலெக்டர் ஆவான். இந்த ஒரே பாட்டுக்கு கலெக்டர் ஆவான், இது சத்தியம். அப்பனா என்ன அர்த்தம்? பாடணும், சொல்லணும், வார்த்தை புரியணும். எதுக்கு? யாருக்கோ புரியணும்னு நான் சொல்ல, இதயத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவனுக்கு புரியும்படியாக. தப்பா பாடக்கூடாதுன்னு சொல்றார். அப்ப இங்க என்ன சொல்றார்? அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலவன் கவியை அன்பால் எழுத்து பிழை அற. எழுத்து பிழை அற. எழுத்து கூட்டி படிக்கிறோம், சரி, தப்பாக படித்தாலும் இறைவன் ஏற்றுக்குவார்னா ஏற்றுக்குவார். ஆனால் நமக்கு படிக்க தெரியும், தப்பாக படிக்கலாமா? ஒரு காலத்தில் ராமாயணம் பாடி அருளி கொடுத்த எழுதி கொடுத்த வால்மீகிக்கே ராமா என்று சொல்ல தெரியாது. தெரிஞ்சு வச்சுங்க எல்லாரும், அவருக்கு ராமான்னு சொல்ல தெரியாது. மரா 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 மரான்னார். அது வேகமாக சொல்லி 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 தான் ராமான்னு வந்துச்சு. அவருக்கு கைத்தட்டுவோம். அதையே அந்த ராமர் ஏற்றுக்கிட்டார். இதை ஏற்றுக்க மாட்டாரா? ஏற்றுக்கொள்வார். ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணணும்? தப்பாக படித்தாலும் ஏற்றுக்கொள்வார். ஆனால் நம்ம தப்பாக படிக்காமல் சரியாக படித்தா நமக்கு பலன் கூடுதலாக கிடைக்கும். அதனால் இங்கே சொல்கிறார், எழுத்து பிழையற கற்கின்றீர். அப்போனா என்ன பண்ணணும்? எழுத்து பிழை இருக்கக்கூடாது. அதை கற்கின்ற பொழுது சரியாக படிக்கணும். ஒன்று. சரி, சரியாக படித்தால் என்ன கிடைக்கும்? ஒரு கேள்வி வருது, சரியாக படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, விழித்து எங்க எரி மூண்டது என்ன, விழித்து புகை எழ பொங்கு வெம் கூற்றன். யாரவன்?
நம்மெல்லாம் உயிர் பிரியிற பொழுது நம்மளெல்லாம் இந்த யமனுடைய பூதம் இருக்குமா, அந்த பூதம் பாச கயிறை போட்டு அப்படி தரன்னு இழுத்துட்டு போகுமா, இழுத்துட்டு போவார். நல்ல ஆன்மா, திருநீர் அணைந்த ஆன்மா, சிவாய நமன்னு சொன்ன ஆன்மா, ராமான்னு சொன்ன ஆன்மா, கிருஷ்ணா நாராயணா கோவிந்தான்னு சொன்ன, முருகான்னு சொன்னது, குமரான்னு சொன்னது, கார்த்திகையான்னு சொன்னது, கந்தா கடம்பா கதிர்வேலான்னு சொன்ன அந்த நாய் என்று சொல்லக்கூடியதை பாசக்கயிறு தீண்டாது. என்ன கயிறு தீண்டாது? அப்போ இன்னையிலிருந்து என்ன பண்ணுறீங்க? ஐயோயோ வயிற்று வலிக்குதே அப்படியே சொல்லணும். என்ன சொல்லணும்? முருகா அப்படின்னு சொல்லு. முருகு முருகு என்று உருகணும். எப்படி இருக்கணும்? முருகு முருகு என்று உருகணுமா. அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? எரி மூண்டது. நம்ம எல்லாம் எரிக்கிற பொழுது புகை வருமா வராத? அப்படி வரும் பொழுது விழித்து புகை எழ பொங்குவெம் கூற்றுவன் விடும் கயிற்றால் கழுத்தில், இந்த கழுத்துக்கு வர அந்த சுருக்கு கயிறு, அதை போட்டு அப்படி இழுத்து இந்த ஆன்மா வேறு கூற்றுவன்னு பேர வருது. உடம்பு வேற ஆன்மா வேற பிரிப்பதனால் அவனுக்கு கூற்றுவன், கூறுபடுத்துவதனால் அவனுக்கு கூற்றுவன்னு பேரு. அப்படி கூறுபடுத்தக்கூடிய அந்த கூற்றுவன் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றது. எப்போ? கண் கெட்டதுக்கு அப்புறமா. கண் கெட்டதுக்கு அப்புறமா கிழக்கு எதுன்னு தெரியுமா? கண்ணு தெரியல. கண் இருக்கிற போதெல்லாம் விட்டாங்க. கண்ணு கெட்டு போனதுக்கப்புறமா சூரிய நாராயணா ஆதித்தாயே சோமாய மங்களாய புத குரு சுக்கிர சனி ராகுவே கேதுவே நமோ நமது சூரிய நாராயணா சூரிய நாராயணா சூரிய நாராயணா சொன்ன சூரிய பகவான் திருவருள் தருவார? தரப்போறதில்லை. ஏன்? கண்ணே கெட்டு போச்சு. சூரியனை பார்த்து சொல்லக்கூடியது எது? சூரிய நமஸ்காரம். காலையில் எழுந்த உடனே குளிச்சு முடித்த உடனே அப்படி சூரியன் உதயமாகிற பொழுது அவனை வணங்கணும். வணங்கி பாருங்க, திருவருள் அதிகமாக கிடைக்கும். திருவருள் அதிகமாக கிடைக்கும். அதனால் இங்கே சொல்லுகிறார், கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதோ. அப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்? வைதாரணி நதின்னு ஒரு நதி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அப்படின்னு ஒரு நதி இருக்கா? கேள்வியே படலையே. கங்கா யமுனா சரஸ்வதி காவேரின்னு தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். வைதாரணி நதின்னு ஒரு நதி இருக்கா? இருக்கு. அது எங்க இருக்கு? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கய்யா, அதை தான் கேட்குறேன். எங்க இருக்கு? கை தட்டுங்க. இந்த யமலோகத்தில் போகிற வழியில் இருக்குது. யமலோகத்துக்கு போகிற வழியில் வைதாரணி நதி என்று ஒரு நதி இருக்கு. அந்த நதி வழியாக தான் கூட்டிகிட்டு போவார். அப்படி கூட்டிக் கொண்டு போகிற பொழுது, நம்மளெல்லாம் அழைத்து கொண்டு போகிற பொழுது என்ன நடக்கும்னா, நல்ல ஆன்மா 33 ஆண்டு காலமாக இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆன்மா, 33 ஆண்டு காலமாக இந்த சொற்பொழிவை வைத்து கொண்டிருக்கிற ஆன்மா, 33 ஆண்டு காலமாக உபயம் செய்து கொண்டிருக்கிற ஆன்மா, 33 ஆண்டு காலமாக ஐயோ ஒரு நாள் தவற விட்டுட்டோமே, இன்னைக்கு வாழ்க்கையில் பயன் இல்லையேன்னு அந்த ஆன்மா வருத்தப்படக்கூடிய ஆன்மா. இந்த மாதிரி ஆன்மாக்களுக்கெல்லாம் அந்த வைதாரணி நதியில் அப்படி நீந்தி போகிற பொழுது அதை நீந்த முடியுமான்னு ஒரு கேள்வி. நீங்கள் கங்கையை நீந்தலாம், காவேரியை நீந்தலாம், யமுனாவை நீந்தலாம், உலகத்தில் இருக்கிற 66,000 கோடி தீர்த்தத்திலும் நீந்தலாம். ஆனால் இந்த நதியை அவ்வளவு சீக்கிரமாக நீந்த முடியாது. ஏன்? ஒரு பக்கம் சீவு, ஒரு பக்கம் புழுவு, அந்த சீவுக்குள்ள புழுவு, ஒரு பக்கம் உதிரம், அந்த உதிரத்துக்குள்ள புழுவு, ஒரு பக்கம் மலஜலம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நண்டு தேளு பூரான், ஒரு பக்கம் பாம்பு, ஒரு பக்கம் கொடிய மிருகங்கள், ஒரு பக்கம் ராட்சசர்கள், இப்படி எல்லாம் அந்த நதிக்குள்ளே உள்ள மறைஞ்சு கிடப்பாங்க. அப்படி மறைந்து கிடைக்கின்ற பொழுது அந்த நதி வழியாக அப்படி அழைத்து கொண்டு போகிற பொழுது புண்ணிய ஆன்மா என்று சொல்லக்கூடிய, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, எந்தெந்த புண்ணிய ஆன்மாக்களோ அந்த ஆன்மாக்களுக்கு
இந்த உதிரமோ இந்த சீவோ இந்த ரத்தமோ அசுரர்களோ பூதகணங்களோ இல்லை அந்த பாம்போ தேலோ பூரானோ எதுவுமே தெரியாது. எல்லாம் என்ன ரூபமாக தெரியும்? சிவரூபமாக, முருகரூபமாக, மனம் என்று சொல்லக்கூடிய ஜவ்வாது வாசனை, கௌரோஜன வாசனை, சந்தன வாசனை என்று சொல்லக்கூடியது தெரியுமானா இந்த பாட்டை படிக்கணுமா வேண்டாமா? ஒரு முறையாவது சிந்திக்கணுமா இல்லையா? நமக்கு அப்ப அருணகிரி பெருமான் எவ்வளவு புண்ணியத்தை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சிந்திக்கணும். இந்த ஒரு பாட்டு படிச்சா கொடுக்குறாரா? படிக்கணுமா வேண்டாமா? வாழ்க்கையில் இந்த ஒரே பாட்டுக்கு கொடுக்குறார். எப்போ யமதூதர்கள் வந்து பாசக்கயிறை போட்டு அப்படி இழுத்து கொண்டு போகிற பொழுது அந்த வைதாரணி நதியில் நீந்துவதற்கு இப்பவே ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா அப்போ அப்பேற்பட்ட பாடலை படிக்க வேண்டாமா? சரி, படிக்க தெரியல, பக்கம் படிக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை அதை கேட்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? அதை தான் சொல்றார். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலவன் கவியை அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றீர் எரி மூண்டது என்ன விடித்து புகை எழ பொங்கு வெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ. அன்னைக்கு நிறைஞ்சி பிரயோஜனம் இல்லைங்க. அப்போ என்னைக்கு நினைக்கணும்? இப்போவே நினைக்கணும். அது மட்டும் இல்லை, கவி கற்கின்றதே. அப்போ என்ன பாடணும்? ஒரே ஒரு திருப்புகழ் பாடணும். என்ன பாடணும்? சின்ன சின்ன திருப்புகள், நிறைய பெருசானெல்லாம் நான் சொல்லலை. வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாச்சரமதனாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனிமலை வீற்றருளும் வேலா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, இசை பயில் சடாச்சரமதனாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. இதை பாடுறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றீங்க? எத்தனை நிமிஷம் பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனை நிமிஷம் முடிச்சது? ஒரு நிமிஷம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு 30 செகண்ட். ஏற்கனவே அருணகிரி பெருமானே சொல்கிறார். என்னென்ன சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் 30 செகண்டில் கொடுத்துடுறார் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போது நாம் எல்லாம் அந்த திருப்புகளை படிக்கணுமா இல்லையா? ரொம்ப பெருசான்னு நான் சொல்லலை, பெரிய திருப்புகள் எனக்கு தெரியல அப்படின்னாதீங்க. எல்லாருக்கும் அந்த முதல் திருப்புகள் நன்றாக தெரியும். முதல் திருப்புகள் என்னது? முத்தை திருவத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருபரை என ஓதும். எல்லாருக்கும் தெரியலையா? அந்த ஒரே திருப்புகளை 1 கோடி தடவை பாராயணம் பண்ணுங்கோ. யார் வந்து கழுத்தில் சுருக்கிட்டு இழுத்துட்டு போனாலும் வைதாரணி நதியை ஈஸியாக கிடக்கலாமே. என்ன பயம் இருக்குது? முருகப்பெருமானுடைய கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி திருப்புகள் இருக்கிற பொழுது நமக்கு என்ன பயம் இருக்குது? எமங்கிட்ட தைரியமாக சண்டை போடலாம். டே வாராதக அந்தகா வந்து 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 பார், வந்து பார், வந்தா என்ன பண்ணுவா? எங்கள் அப்பா இருக்கான். யாரவன்? முருகன். சந்தான புஷ்ப பரிமள கிங்கினி முகச்சரண யுகல அமிர்த பிரபாகர சந்திரசேகர மூசிக காரூட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலச கரகபோல திரியம்பக விநாயகன் சிவனை முதலில் வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாபம் அயிலாம். பெட்ரோலா ஊத்த சொல்லணும், பஞ்சரா போச்சின்னு சொல்றதுக்கு பெட்ரோலா ஊத்த சொல்லணும், பஞ்சரா போச்சின்னு சொல்லலாம். 1 கோடி ரூபாய் காரு வாங்கினாலும் பஞ்சராச்சனை ஓட்ட முடியாது. பெட்ரோல் இல்லைன்னா ஓட்ட முடியாது, கரண்ட் இல்லைன்னா ஓட்ட முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் யாருக்கு இல்லை? நம்ம முருகப்பெருமானுக்கு இல்லை. நம்ம முருகப்பெருமானுக்கு இல்லை. அவனா என்ன தருவார்? அந்த கூற்றுவன் யமன் வந்து அழைத்து கொண்டு போகிற பொழுது அந்த நதியை ஈஸியாக கடக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தாங்க இறைவன் நமக்கு முன்னாடியே அருணகிரி என்கின்ற ஒரு நாதரை படைத்து அவர். இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த அருணகிரி பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவர்.
மலை இடி மின்னல் புயல் காற்றுக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் போகாதவர். அவருக்கு இப்படி பாடுறதுக்கு இறைவன் அருளை கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு கொடுக்க மாட்டாரா? நமக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அப்போ என்ன சொல்லணும்? முடிந்த வரைக்கும் பிழை இல்லாமல் ஒரு திருப்புகளையாவது கற்றுக்கொண்டு, ஒரு கந்தர் அலங்கார பாடலையாவது கற்றுக்கொண்டு, ஒரே ஒரு பாட்டாவது நமக்கெல்லாம், ஒரே ஒரு பாட்டு, நிறைய பாட்டுன்னு நான் சொல்லலை, நேரம் கிடைக்கிற பொழுது நிறைய படிங்க. நேரம் கிடைக்கலையா ஒரே ஒரு பாட்டாவது உட்காந்து, இல்லை எப்பயாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் டைம் கிடைக்குதுன்னா அன்னைக்காவது உட்காந்து ஒரு திருப்புகளை படிங்க, ஒரு கந்தர் அலங்காரத்தை படிங்க, ஒரு கந்தர் அந்தாதியை படிங்க, ஒரு கந்தர் அனுபூதியை படிங்கன்ற. வேற ஒன்றும் சொல்லலை. ஏன்? நாளைக்கு 1 கோடி ரூபாய் சொத்து வச்சிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை 1 லட்ச ரூபாய் பட்டுப்புடவை வச்சிருந்தாலும் சரி, 1 கிலோ தங்கம் வைத்து கொண்டிருந்தாலும் சரி, யமன் வந்து பாச கயிறை போட்டு அப்படி இழுத்துட்டு போகும்போது, டே யமனே எனக்கு 1 கோடி ரூபாவில் புடவை இருக்குது, நகை இருக்குது, விட்டுட்டு போனாலும் விடமாட்டான். அந்த நதியை கடந்து போனதுக்கப்புறம்தான் உங்களுக்கு சொர்க்கமோ கைலாயமோ கொடுப்பான்னா, அதுக்கு இப்போவே பிள்ளையார் சுழி போட்டு வச்சுக்குவோம். இப்போவே என்ன பண்ணிக்கணும்? சேர்த்து வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? சேர்த்து வச்சுக்கணும். அது என்னது? ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ரிசர்வ் வங்கி, எல்ஐசி பாலிசி, காரு, பங்களா, வீடு, வாசல், மனைவி, மக்கள், உற்றத்தார், சுற்றத்தார், இதையெல்லாம் சேர்த்து வைப்பது போல இறைவனுடைய திருவருளை சேர்த்து வச்சுக்கிட்டா அந்த வைதாரணி நதியை கடப்பது எளிது. அதை கடப்பது எளிது. இது கருட புராணத்தில் வரக்கூடிய ஒரு இடம். அதுதான் அந்த வைதாரணி நதி அப்படின்றது உண்டு. அப்போது நம்ம எல்லாம் நீந்தலாம் இல்லையா? ஈஸியாக நீந்தலாம் இல்லையா? நிச்சயமாக திருக்காரணீஸ்வரர் கோயிலில் இன்னைக்கு கந்தர் அலங்கார பாடலை யாரெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வைதாரணி நதியை நீந்திடலாம். நான் சொல்லலை, அங்கே சொல்கிறேன், அருணகிரி பெருமான் சொல்கிறேன், ஈஸியாக நீந்திடலாம். அதனால் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். 2வது பாடல் முடிந்து 3வது பாடல். தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செம் கையில் வேல், கூர் அணி இட்டு அணுவாகி கிரம்சம் குலைந்து அரக்கர் நேர் அணி இட்டு வளைத்த கடகம் தெளிந்து சூர் பேர் அணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. 3வது பாடல் ரொம்ப அருமையான பாடல். சாதாரண பிள்ளை இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, நான் யார் தெரியுமா? ஜில்லா கலெக்டர் எங்கள் அப்பா. சொல்லுவோமா? நம்ம அப்பா கலெக்டராக இருந்தால் என்ன சொல்லுவோம்? கலெக்டருடைய மகள், கலெக்டருடைய மகன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம அப்பாவினுடைய பணி என்னமோ அதை சொல்லுவோம். நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா ஆர்மி மேன், எங்கள் அப்பா போலீஸ்கார், எங்கள் அப்பா ரிட்டையர்டு ஐஜி, எங்கள் அப்பா ஜட்ஜி, எங்கள் அப்பா பெரிய வக்கீல் சொல்லிக்கிறோம், எல்லாரும் சொல்கிறோம்ல. அதனால் இவர் சாதாரண முருகப்பெருமான் இல்லைங்க. நான் சொல்லலை, அருணகிரி பெருமான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரா? தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன். முப்புறம் எரிச்சார். என்னென்ன புறம்? இந்த தாரகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான், சூரபதமனுக்கு தம்பி. தாரகாசுரன் அவனுக்கு பேர். அவனுக்கு 3 பசங்க. இந்த தாரகாசுரனுக்கு 3 பசங்க. அந்த தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மழி, இவங்க 3 பேர் உட்கார்ந்தாங்க. 1000 வருஷம் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தாங்க. 1000 வருஷம் தவம் இருந்த உடனே பிரம்மதேவர் காட்சி கொடுக்குறார். நீங்கள்லாம் கூட இந்த கலியுகத்தில் எல்லாரும் போய் உடம்பை சூடாக்கி மேல்நாக்கு வழியாக வெளியில் அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியாக சாப்பிட்றதுக்கு பேர் தவம்னு பேர். ஆனால் திருக்காரணீஸ்வரர் கோயிலில் ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தின் மூலியமாக மார்கழி மாதம் 30 நாள் நீங்கள் எல்லாம் தவம் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? காட்டுக்கு போகலை, உடம்பை சூடாக்கலை, ஐம்புலன்களை அடக்கலை,
ஒரு 1.5 மணி நேரம் நான் மட்டும் ஜம்முன்னு சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு, ஆனால் நீங்கள்லாம் காலை மடக்கி நீட்டி உட்கார முடியாமல் குறுக்கு வலிச்சு ஏதோ அப்படி கேட்டுட்டு போனமேன்னு உட்காந்து கேட்குறீங்க பாருங்க. இதுதாங்க சத்தியமாக கலியுகத்தில் தவம். சாதாரண தவம் கிடையாதுங்க, அவ்வளோ மிகப்பெரிய தவம். ஏன்னு கேட்டால், ஐயோ இத்தனை மணிக்கு இந்த சீரியல் போச்சு, அத்தனை மணிக்கு அந்த சீரியல் போச்சேன்னு அதெல்லாம் நினைக்காம வீட்டுக்கு போனால் அலுமேலு இட்லி பண்ணியிருப்பாளா, பொங்கல் பண்ணியிருப்பாளா, பூரி பண்ணியிருப்பாளா, அதெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் மறந்து உட்கார்ந்து தவம் செய்கிறீங்க. கலியுகத்தில் இந்த உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய செல்போனை மறப்பதே மிகப்பெரிய தவம். இந்த 1.5 மணி நேரம் செல்போனை மறக்கடிக்கிறாங்க இல்லையா, அதற்காகவே ஆலய உலகார தொண்டு சீர்திருத்த கூட்டத்திற்கு ஓங்கி பலத்த கரகோஷம். ஏன்னு கேட்டால், அவ்வளவு எளிதாக இதை மறக்கடிக்க முடியுமானா முடியாது, சத்தியமாக முடியாது. ஏன்னா அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும், சும்மா இருந்தாலும் அடிக்கும். அக்கா என்ன குழம்பு வச்சேன், என்ன சமைச்சேன், ஐயோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாம்பார், ஐயோ நாக்கு மூக்கெல்லாம் செத்து போச்சுக்கா. அது வேற மாலையை வேற போட்டுட்டு 48 நாள் விரதன்ற பேரில் உட்காந்து உசுரை வாங்குறாங்கக்கா. ஒரு அம்மா சொல்லிட்டு வருது, நான் அதைத்தான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் உண்டா இல்லையா? அதனால இங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறார், தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் தவம். 1000 வருஷம் தவம் பண்ணாங்க 3 பேரும். தாரகாசுரனுடைய பிள்ளைகள் 3 பேர் தவம் பண்ணாங்க. பிரம்மா காட்சி கொடுக்குறார், என்ன வேணும்னார், மிதந்து போகக்கூடிய உலகம், தங்கத்தினால மதில் சுவர், வெள்ளியினால மதில் சுவர், இரும்பால மதில் சுவர், கோட்டை எல்லாம். அது நாங்கள் பறன்னா பறக்கணும். நாங்கள் இப்போ இந்த காரணீஸ்வரர் கோயிலில் வரணுன்னா இங்கே வந்துட்டு எங்கள் உலகத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு, எங்களுக்கு வேணான்னா நாங்கள் அப்படியே தூக்கிட்டு போய் லண்டனில் வச்சுடலாம். வரோம் இனிமேல் நீங்கள்லாம் கூட காரணீஸ்வரர்கிட்ட இப்படி கேட்கணும். கிடைக்குமான்றது எனக்கு தெரியலப்பா, காரணீஸ்வரர்கிட்ட கேட்டு வேணா சொல்கிறேன். எப்படியெல்லாம் வரம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். தவம் அவ்வளவு தவம், உறுதியான தவம். அந்த தவத்தினால் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அதில் என்னென்னா அழியா வரம், சாகா வரம் கொடுனாங்க. பிரம்மதேவர் சொன்னார், நானே ஒரு காலத்தில் அழிய போகிறேன். யார்? பிரம்மாவே ஒரு காலத்தில் அழிவு உண்டு, நாராயணர் ஒரு காலத்தில் உண்டு. யார்? அழியாத கடவுள். இன்னைக்கு உரிய பாடல் என்னது? மார்கழி மாசத்துல ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வருதா? அதில் முதல் வரி என்னது? ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதியை யாம்பாட, தோற்றம் இல்லாதவர், முடிவு இல்லாத ஒரு பெருமான். மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரா, தோற்றம் இல்லாதவர் சிவபெருமான், முடிவு இல்லாதவர் சிவபெருமான். அப்போ அந்த லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய சிவலிங்க சொரூபத்துக்குள் எல்லா ஜீவன்களும் பிரபஞ்சம் அழிகிற பொழுது ஐக்கியமாக கூடியது. அதான் பிரதோஷ காலம். 5 பிரதோஷம் உண்டு. 4 பிரதோஷம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன பிரதோஷம்? வளர்பிறை சுக்கிலபட்சம், தேய்பிறை கிருஷ்ணபட்சம், அதுக்கடுத்து சனி பிரதோஷம் 3, நித்திய பிரதோஷம் 4. அது 4 பிரதோஷத்துக்கு நாம் எல்லாம் இருப்போம். ஆனால் ஒரு பிரதோஷத்துக்கு இருக்க மாட்டோம். என்ன பிரதோஷம்? பிரளய பிரதோஷம். என்ன பிரதோஷம்? பிரளய பிரதோஷம் என்று ஒன்று உண்டு. அது அழிவு என்கின்ற ஒன்று. ஆனால் எல்லாம் அழியும். யார் அழிய மாட்டா? சிவபெருமான் அழிய மாட்டார். அப்படி அழியாத ஒரு பெருமான் சிவபெருமான். அதனால கொடுக்க முடியாது, வேற எதனா கேளுங்கோன்னார். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒன்று கூடுகிற பொழுது எங்களை யார் ஒருவர் பானம் போட்டு கொல்லுகிறாரோ அப்போ எங்களுக்கு மரணம் வரணும். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று கூடுவார்கள். யார் அவங்க? இந்த 3 பேரும். தாரகாசூரன், அதாவது தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன் மலி, இவங்க 3 பேரும் ஒன்று கூடுவாங்க. அப்படி கூடுகிற பொழுது எங்கள் மேலே பானம் போகணும். இவங்களுக்கு குரங்கு கையில் பூமாலை கிடச்சா என்ன பண்ணும்? தேலுக்கு பதவி கொடுத்தா சில பேர் கொட்டிகிட்டே இருப்பார். இப்படின்னா வேறன்னு நினச்சிக்கூடாது, போடுற ஜால்ரான்னு நினச்சிக்கூடாது, வேற என்னது கொட்டிகிட்டே இருப்பான்னு அர்த்தம். அது மாதிரி இப்போ இவங்க கையில் கிடச்சது 33 கோடி தேவர்களை சிறை
கொடுமைப்படுத்துறாங்க. யாகம் வளர்க்க முடியல. முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 33 கோடி தேவர்கள் போய் சிவபெருமான இடத்துல பணிந்தார்கள். இந்த பிரம்மா இப்படி ஒரு வரத்தை தந்துவிட்டார் சுவாமி, நீங்க தான் அந்த 3 பேரையும் என்ன பண்ணணும், அழிக்க வேண்டும். நான் சரிப்பா புறப்படுங்க போகலாம் அப்படின்னார். அப்போ யார் யாரை என்னவாக மாத்துறாங்க பாருங்க. சூரியர், சந்திரர் சக்கரமானார். தேர் என்று சொல்லக்கூடியது விஸ்வகர்மா. அந்த தேரினுடைய பீடம் என்று சொல்லக்கூடியது மகாவிஷ்ணு. அவதாரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த அவதாரத்தை அவர் எடுக்கிறார். அதுக்கடுத்து வேதம் 4 குதிரையாகுது, பிரம்மா தேரோட்டியாக ஆகிறார். அதுக்கடுத்து விந்திய மலை என்று சொல்லக்கூடியது குடையாகிறது, மேரு மலை என்று சொல்லக்கூடியது வில்லாகிறது, வாசுகி என்று சொல்லக்கூடியது நானாகிறது, அக்னி நுனியாகிறது, வாயு சிறகாகிறது. இப்படி எல்லாம் ஒவ்வொன்னா பிரணவம் என்பது சாட்டையாகிறது. இப்ப தேரோட்டி பிரம்மா உட்காந்து தேரை ஓட்டுறார். 33 கோடி தேவர்கள் பார்க்குறாங்க. இந்த சிவபெருமான் என்ன தனியாவா போய் இந்த 3 பேரை அழிச்சிட போறார், நம்மால தான் சிவபெருமான் அழிக்க போகிறார். யார் நினைக்கிறார்? பிரம்மா நினைக்கிறார், விஷ்ணு நினைக்கிறார், தேவர்கள் நினைக்கிறாங்க, வேதம் நினைக்குது, இருக்கக்கூடிய விந்திய மலை நினைக்குது, மேருமலை நினைக்குது, சூரிய சந்திரர்கள் நினைக்கிறாங்க, வாயு நினைக்கிறார், அக்னி பகவான் நினைக்கிறார். நேரா போனார். போன உடனே பார்த்தார், இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு கர்வம் எங்கிருந்து வந்தது? நேராக போனார். அடடா, இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு தேர் போயிட்டு இருக்கு, இவ்வளவு பேர் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு செகண்ட் சிவபெருமான் எல்லோருடைய மனதுக்குள்ளும் அப்படி ஊடுருவி எண்ணத்தை பார்க்கிற பொழுது ஒரு செகண்ட் பார்த்தார். எல்லாம் என்னால், நான் இல்லைன்னா முப்புறத்தை எப்படி எரிக்க முடியும்? சிவபெரு எல்லாம் நினைக்கிறாங்க. நினைச்ச அடுத்த வினாடி பார்த்தா நேராக தேர் போனது. எங்க இவங்க 3 பேரும் 1000 வருஷம் கழிச்சு ஒன்று கூடுகிற பொழுது ஒன்றும் செய்யலைங்க, ஆன்னு கூட சிரிக்கலைங்க. என்ன பண்ணார்? தன்னுடைய அப்படி மைனூட்டாக கல்யாண பொண்ணை, கல்யாண மாப்பிள்ளை போய் பார்க்கும் பொழுது ஒரு சிரிப்பாங்க. அந்த மாதிரி தன்னுடைய புன் சிரிப்பு, அப்படி சிரிச்ச ஒரு பார்வை பார்த்தார். முப்புறமும் அப்பாவே அப்படின்னா அவர் பெற்ற மகன் எப்படி இருப்பார்? அதை தான் சொல்றார். தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செம் கையில் வேர் கூர் அணி இட்டு அணுவாகிய கிரவஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணி இட்டு வளைத்த கடகம் தெளிந்து சூர் பேர் அணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. இன்னைக்கு 3 பாட்டுக்கு தான் என்ன பார்க்க முடிஞ்சது, பொருள் சிந்திக்க முடிந்தது. அதனால இதனுடைய தொடர்ச்சி என்று சொல்லக்கூடியது நாளை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும், ஆலய உழவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய உபயதாரர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நம்ம நாகராஜன் ஐயா அவர்கள், ஐயார் ஈசன், அதே மாதிரி பிரெட் பீச்சர், இதன் மூலியமாக உலகம் முழுவதும் திருக்கார்ணீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய பெருமையை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம மகாலிங்கத்திற்கும் நன்றி கூறி, மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடியது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.